கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். புவனா மாதேஷ் தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் ஆர்ஜே கிருத்திகாராஜ். இன்னைக்கு நாம கேட்க போகிற ஆடியோ நாவல் எழுத்தாளர் புவனா மாதேஷின் அழகிய பிழையே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அழகிய பிழையே. அத்தியாயம் 1. மஞ்சள் மாநகரம், கைத்தறி நகரம், நெசவு நகரம் என பல அடைப்பெயர்களை கொண்ட ஈரோடு மாவட்டம்தான் நம் கதையின் கதைக்களம். சரியாக ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உழவர் நகரில் அமைந்துள்ளது அந்த 2 அடுக்கு மாடி வீடு. வில்லா போன்ற அமைப்பில் இருந்த வீட்டை சுற்றிலும் பசுமை நிறைந்திருந்தது. அந்திமாலை பொழுது என்பதால் மரத்தை சுற்றிலும் சின்னஞ்சிறு பறவைகள் ஆரவாரமாக ஆர்ப்பாட்டமாக கத்திக் கொண்டிருந்தது. பறவைகளின் ஆர்ப்பாட்டமும் சத்தமும் வீட்டிற்கு வெளியில்தான் என்பது போல சமையலறையில் பாத்திரங்கள் உருட்டும் சத்தத்தை தவிர வீடு முழுக்க அமைதியாக இருந்தது. அங்கு சமையலறையில் கடாயில் எண்ணெயை ஊற்றி அது காய்ந்ததும் கடுகு போட அது வெடித்து சிதறியது. அடுத்து தாளிப்பதற்கு தேவையான அனைத்தையும் போட்டு அதை வணக்கிக் கொண்டிருந்தாள் வெண்பா. தாளிப்பை வதக்கவே அவளின் அருகில் அரவத்தை உணர்ந்தாள். வந்தது யார் என்று நொடியில் புரிந்தது பாவைக்கு. கண்களை இறுக மூடி திறந்தவள் மறுபுறம் திரும்பவே இல்லை. அக்கணம் இவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் மனமோ, அடே வேணாண்டா, அப்படியே போயிடு, சட்டியில பொரியறது இவ மூஞ்சில தெரியுது, கிட்டக்க போய் பேசி இன்னும் 4 அடி வாங்கி கட்டிக்காத என்று எச்சரிக்கை செய்தது. அதே கணம் மற்றொரு மனமோ, யாருடாவ, நம்ம வெண்பாடா, தைரியமா பேசு போ என்றது. அதில் தைரியம் வந்தவன் போல, பேசிதான் பார்ப்போம், அப்படி என்னதான் பண்ணுவான்னு பார்க்கலாமே. குருட்டு தைரியத்தில் மனைவியின் அருகில் சென்றவன், என்னக்குள்ள ஒரே வாசனையா இருக்கு சாப்பாடு, அப்படி என்னத்தை செய்ற என கேட்டபடி அடுப்பில் வைத்திருந்த வாணலியை எட்டி பார்த்தான். தன்னை நெருங்கி நின்று கேட்டவனை முறைத்தவள் சற்று தள்ளி நின்று மீண்டும் சமையலை கவனித்தாள். எங்க பாருடா, ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காம ஓ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டேன். ஒற்றை விரலை நீட்டி பொய்யாக மிரட்டினான். அதை துளியும் பொருட்படுத்தாமல் அறிந்து வைத்திருந்த காயை கடாயில் போட்டு தண்ணீரை ஊற்றினாள். இது வேலைக்காகாது என நினைத்தவன் மனைவியை நெருங்கி நின்று, அடிய தர்பூசணி, பதில் சொல்லடி. மங்கையின் செவியோரத்தில் மூச்சுக்காற்று பட கிசுகிசுத்தான். சூடான மூச்சுக்காற்று மேனியை தீண்டியதும் சிலிர்த்து அடங்கியது பெண்ணின் தேகம். கண்களை இறுக மூடி திறந்தவள் கணவனிடமிருந்து விலகி நின்ற கைகளை கட்டியபடி அழுத்தமாக பார்த்தாள். அவளின் அழுத்தமான பார்வையை சட்டை செய்யாமல் அவளை நெருங்கி, எப்படிடி இப்படி கும்முன்னு இருக்க, முகம் முழுக்க வியர்வையா கொட்டி கிடக்கு, ஆனாலும் நீ ஜிவ்வுன்னு இருக்க என்றவனை புருவம் உயர்த்தி அப்படியா என்பதை போல பார்த்தவள் பின்னால் திரும்பி கடாயை மூடி வைத்தாள். ஆத்தாடி, நம்ம பேசுனதை முழுசா கேட்டுட்டா போலையே, என்ன சொன்னாலும் முறைச்சிக்கிட்டே நிற்கிறா. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை சமாளிக்க முடியாதா என்ன, சமாளிப்போம் என நினைத்தவன் முன்பை விட அதிகமாக நெருக்கத்தை கூட்டி, என்ன பார்வடி இது, பிளாக் ஹோல் மாதிரி என்ன அதுக்குள்ள சுண்டி இழுக்குது என கூறியவன் அவளின் மேல் சாய போகவும் அவள் தள்ளி நிற்கவும் சரியாக இருந்தது. அடுப்பின் மீது விழுந்து விடாது தடுமாறி நின்றவன் திரும்பி தன்னவளை பாவமாக பார்த்தான். அவளோ அங்கு ஒருவன் இருப்பதைப் போல காட்டிக்கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலைகளை கவனிக்க கடுப்பாகித்தான் போனான். சில சமயம் உண்மையை சொன்னா நம்ம மனசு அதை ஏத்துக்க கஷ்டப்படுமாம். அந்த மாதிரி நான் சொன்ன உண்மை இவளுக்கு கசக்குது. விடுடா, இவ கடக்கறா, நம்ம கீர்த்தி கிட்ட போவோம் என மனதில் நினைப்பதாக நினைத்து வெளியில் உளறி கொட்டினான். அக்கணம் நங் என்ற சத்தத்துடன் கைப்பிடி கரண்டி கீழே விழுந்தது. ஆவுச் என்று தலையை தடவி கொண்டவன் கண்கள் இரண்டும் விரிய மனைவியை பார்த்தான். அவளோ கையில் கரண்டியை ஏந்தி நிற்கும் பத்ரகாளியை முறைத்து கொண்டிருந்தாள். ஆத்தி, ஓடுடா ரகு, மூஞ்சில அவ வச்ச ஆசிட் ரசத்தை கொட்டுறதுக்கு முன்னாடி வெளியே ஓடிரு. மனம் ஒரு பக்கம் கத்த மெல்ல சமையல் அறையில் விட்டு வெளியில் சென்றவன் என்ன நினைத்தானோ சட்டென தலையை மட்டும் நீட்டி, குள்ள, நிஜமாவே நீ இன்னைக்கு கும்முன்னு இருக்கடே, என்ன கொஞ்சம் வளர்ந்திருந்தா நின்னுட்டே கிசு கொடுக்க என ஏதோ சொல்ல வர மீண்டும் அவனின் மேல் ஏதோ வந்து விழுந்தது. போடிங்க தர்பூசணி, உன்னையெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் உன்னை எனக்கு கட்டி வச்ச தெய்வத்தை சொல்லணும் என்றவன் அம்மா அம்மா என கத்தியபடியே வீட்டிலிருந்து வெளியில் வந்தான். எதுக்கடா அப்படி கத்திக்கிட்டு வர என கேட்டபடியே தோட்டத்திலிருந்து வந்தார் அவனின் தாய் லக்ஷ்மி. என்னம்மா பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருக்க, எனக்கு என்ன மோசம் பண்ணிட்டமா, நீ நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினைச்சு உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் விட்டேன் பாரு, என்ன சொல்லணும். அவ என்னை அடிக்கிற மம்மி, எனக்கு வலிக்குது என ஆதங்கத்தில் ஆரம்பித்து அழுகை போல் கூறிய அவனை பார்த்து சிரித்தார் லக்ஷ்மி.
அதே சிரிப்போடு, நான் என்ன பண்ணுவேண்டா, உன் ஃபோனில் தான் என் மருமகளோட ஃபோட்டோவை பார்த்தேன், உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, கட்டி வச்சுட்டேன் என சாதாரணமாக தோளை குலுக்கி கூறினார். அங்கதாம்மா நீ தப்பு பண்ணிட்ட, முகத்தை பாவம் வைத்து கூறிய மகனை பார்த்து மேலும் சிரித்தவர் அவனை தாண்டி செல்ல பார்க்க பட்டன அவரின் கையை பிடித்து கொண்டான். அவர் என்னடா என்பதைப் போல பார்த்தார். இவனோ அன்னையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஏதோ யோசித்தவனாய், ஏமா நீ ஏன் இந்த சீரியலில் வர மாமியார் மாதிரி சிடு சிடுன்னு இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? புருவங்கள் சுருங்க கேள்வியாக கேட்டான். ஏண்டா நானும் சீரியலில் வர மாமியார் மாதிரி தானடா இருக்கேன் என்ற தாயை 4 முறை சுற்றி பார்த்தவன், எப்படி பார்த்தாலும் அப்படி தெரியலமா, டம்மி மாமி மாதிரி தான் தெரியுது என்றதும் முறைத்தார் லக்ஷ்மி. அவரின் முறைப்பை கண்டு கொள்ளாமல், ஏமா நீ இந்த கோலங்கள், மஞ்சள் மகிமை, அப்புறம் என்னவோ இன்னொரு சீரியல் இருக்குமே, மெட்டி ஒலி, அதில் வர மாமியார் மாதிரி ட்ரை பண்ணி பாரு, அதில் தான் மாமியார் எப்படியெல்லாம் கொடுமை பண்ணலான்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க என மினி வில்லன் போல கூறிய மகனின் கன்னத்தில் மெதுவாக தட்டியவர், அதெல்லாம் தேவயானியோட பழைய சீரியல்டா தம்பி, இப்போ புது சீரியல் ஒன்று வந்திருக்கு, நீ பார்த்ததில்லையே, அதை பாரு, மாமியார் எப்படியே மருமகளை பார்த்துக்கிறாங்கன்னு புரியும் கண்களில் அபிநயத்தோடு கூறினார். அவரை முகம் சுருங்க பார்த்தவன், ச்சே, சீரியலில் தான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகுதுன்னு பார்த்தா நீயே காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆயிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை மம்மி, வெரி பேட் என்றான். முகத்தை சோகமாக வைத்து கூறியவனின் தலையில் தட்டியவர், ஒழுங்கா போய் என் மருமகளை சமாதானம் செய்கிற வழியை பாரு போ என அதட்டினார். எமோய், நான் அவகிட்ட அடி வாங்குவேன்னு தெரிஞ்சே என்னை போன்னு சொல்கிற பாத்தியா, அங்கே இருக்கமானி என அழாத குறையாக கூறிய மகனின் கையை பிடித்து கொண்டே, அது தம்பி, ஒரு வயசுக்கு மேலே ஆம்பளை பசங்க வளர்ந்துட்டா அவங்கள அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னு தெரியுமா என சம்பந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டாலும் அதற்கும் பதில் சொன்னான் அவரின் செல்ல மகன். அது எங்களுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என அசட்டியாக கூறினான். அவனை சிரிப்போடு பார்த்தவர், அதான் இல்லை, தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய அம்மா அப்பா அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பொண்டாட்டி கையில் அடி வாங்குன்னு விடுறது. இப்போ புரியுதா அம்மா ஏன் உள்ள போன்னு சொல்கிறேன்னு? போட செல்லாம் போ என கூறியவரை முறைப்புடன் பார்த்தவன், கடைசி வரைக்கும் ஆம்பளைங்க வீட்டுக்குள்ளே துவரம் பருப்பாக தான் இருக்கணும்னு சொல்கிற, அப்படி தானே? இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, நான் சன்னியாசம் போகிறேன் என கேட்டை நோக்கி திரும்பியவனிடம், எங்கேயோ போ, முதல்ல என் மருமகளை சமாதானம் பண்ணிட்டு போ, இல்லைனா சாப்பாடு நல்லா செய்ய மாட்டா, அப்புறம் உன் கூட சேர்ந்து நானும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என கூறியவரை மேலிருந்து கீழாக பார்த்தவன், உனக்கு உன் பிரச்சனை என்றவன், போகிறேன், போய் தொலைக்கிறேன், எல்லாம் என் நேரம் என முனகியபடி மனைவியை சமாதானம் செய்ய மீண்டும் வீட்டினுள் நுழைந்தான். அத்தியாயம் 2. கணவன் மீண்டும் சமையலறையை நோக்கி வருகிறான் என அறிந்தவள் அவசரமாக அடுப்பை அணைத்துவிட்டு அவனை தாண்டி வெளியில் சென்றாள். என்ன இவ அதுக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா, இப்போ தானே கடாயில் காய போட்டா, அதுக்குள்ளே காய் வந்துருச்சா என நினைத்தவன் செல்லும் பெண்ணை ஒரு பார்வை பார்த்துவிட்டு காய் வணக்கிய கடாயை திறந்து பார்த்தான். பாதி நீரில் மிதந்து கொண்டிருந்த காயை பார்த்ததும், கிராதகி, இவ அரவை கடை இருக்கிறது மட்டும் இல்லாமல் காயையும் அப்படியே வச்சுட்டு போயிருக்கா பாரு என முனகியபடி அடுப்பை பற்ற வைத்து தன் அன்னையிடம் பார்த்துக்கொள் என்று விட்டு தங்களின் அறைக்குள் நுழைந்தான். ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்பார்கள். அதே போலத்தான் வம்பிழுப்பவனின் குசும்பும் மாறாது. அறைக்குள் நுழைந்தவன் அவளை வம்பு கெடுக்கவென்றே, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த செல்லம்மா என பாடியவாறே தன்னவளின் அருகில் சென்றான். அவனின் பாட்டில் கடுப்பானவள், என்கிட்ட வந்த கொன்றுவேன், ஒழுங்கா தள்ளி போயிடு என மிரட்டியவளை அதிர்ச்சி கலந்த சிரிப்போடு பார்த்தவன், ஏ தர்பூசணி, என்கிட்ட பேசிட்டடி என்றவன் மீண்டும், இன்னைக்கு நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்னு நினைச்சேன் தெரியுமா சிரிப்போடு கூறியவனுக்கு பதில் சொல்லாமல் எழுந்தவள் காட்சி பேழையின் முன் சென்று நின்றாள். உன்னை மிரர் முன்னாடி நிற்க வேண்டாம்னு சொன்னேன், ஞாபகம் இல்லையா என கேட்டபடியே அவளின் பின்னால் நெருங்கி நின்றான். காட்சி பேழையில் தெரிந்த தங்களின் பிம்பத்தை பார்த்தவள், ஏ ரகு, எல்லாரும் சொல்கிற மாதிரி நமக்கு சுத்தமாக பொருத்தம் இல்லைல்ல, ரஜினி பாட்டில் கூட வருமே அது மாதிரியே நம்ம 2 பேரும் இருக்கோம்ல குரல் கரகரக்க கேட்டாள். அப்பொழுது அவளது குரலில் இருந்த மாற்றத்தை அவன் கவனிக்கவில்லை. அவன் கவனம் முழுவதும் கண்ணாடியில் தெரிந்த அழகு மனைவியின் மீதுதான் நிலைத்திருந்தது. கண்ணாடியில் தெரிந்த மனைவியின் பிம்பத்தை கண்களால் பருக்கிக் கொண்டே, என்ன பண்ணுறது குட்ட, இன்னும் கொஞ்சம் நீ வளர்ந்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், எனக்கு இன்னும் வசதியாக இருந்திருக்கும் என கூறியவன் அவளை மேலும் நெருங்கி நின்றான். கணவனின் நெருக்கத்தில் உருகத் தொடங்கிய மனதை அடக்கியபடி,
நீ என் பக்கத்தில் வராத ரகு, நிஜமாவே நம்ம ஜோடி பொருத்தம் நல்லா இல்லை என்றவள் பின்னால் திரும்பி அவனே அண்ணாந்து பார்த்து, பேசாம நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன், நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிறியா? நல்லா உயரமா குண்டா இல்லாம ஒல்லியா ஷேப்பா இப்போ இருக்கிற மாதிரி மாடர்ன் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பா அவ உனக்கு பொருத்தமா இருப்பா என கூறினாள். மனைவியின் கூற்றில் இத்தனை நேரம் இருந்த இதம் சட்டென மறைந்தது. உள்ளுக்குள் எழுந்த பெரும் கோபத்தை அடக்கியபடி மனைவியின் கண்களை ஆழ்ந்து பார்த்தான். அவளது கண்களில் அத்தனை படபடப்பு தவிப்பு நிறைந்து வழிந்தது. அதனை பொருட்படுத்தாமல் சற்று தள்ளி நின்றவன், நீ சொல்றதும் சரிதான், ஆனா அது மாதிரி மாடர்ன் பொண்ணுங்க என்னை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா? அப்படி ஒத்துக்கிட்டா கண்டிப்பா அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றவன் அவளின் பதிலை கூட கேட்காத வெளியில் சென்று விட்டான். அவன் என்னவோ சாதாரணமாக சரி என்று விட்டான். இவளுக்கு தான் ஏன் என்றே தெரியாது கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா சரின்னு சொல்லிட்டு போறான். அப்ப நிஜமாவே என்ன அவனுக்கு பிடிக்கலையா? அவங்க அம்மா சொன்னதுனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என நினைத்தவளிடம், அப்படி இருக்கிறவன் ஏன் பொண்ணு பார்க்க வரும்போது அப்படி சொல்லணும் என ஒரு மனம் முந்திக்கொண்டு வாதம் செய்தது. நல்லா யோசிச்சு பாரு, அன்னைக்கு அவன் என்ன சொன்னான்னு என மற்றொரு மனம் சொல்ல, அன்று அவன் பேசிய வார்த்தைகளை நினைத்து சிரிப்பு தான் வந்தது இவளுக்கு. என்ன சிரிக்கிற? அவன் சிரிக்கிற மாதிரியா சொன்னா? நல்லா யோசி என ஒரு மனம் போட்டு கொடுக்க சட்டென முகம் சுருங்கி விட்டது. அக்கணமே தன் நினைவுகளுடன் பயணித்தாள். அதே சமயம் அவளிடம் பேசிவிட்டு வெளியில் வந்த மகனை பிடித்து கொண்டார் லக்ஷ்மி. என்னடா இவ்வளவு வேகமா வர? என் மருமக அடிச்சிட்டாளா என கேலியாக கேட்ட தன் தாயை கோபமாக பார்த்தவன், அடிச்சிருந்தா கூட கெத்தா வாங்கிட்டு வந்திருப்பேன் மாமி, இவ என்னமோ குடிகாரி மாதிரி உளறிட்டு இருக்கா மாமி என முகத்தை அஷ்ட கோணலாக வைத்தபடி கூறினான். மகனின் பேச்சில் சிரிப்பு வர மெல்லிய புன்னகையோடு, என்னடா ஆச்சு, என்ன சொல்ற அவ என கேட்டார். குள்ளையா இருக்காளாம் என சலிப்பாக கூறினான். குள்ளையா இருக்காளாம் என சலிப்பாக கூறினான். ஆமாடி, ஏஞ்சல் எல்லாம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானடா என பட்டென கூறிய தாயை முறைத்தவன், என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது முகத்திற்கு முன்னால் கையாட்டி கூறியவன் திரும்பி நின்று கொண்டான். மகனை முறைத்து பார்த்தவர் அவனின் முதுகில் 2 தட்டு தட்டி, டேய் என் மருமகளுக்கு என்னடா குறைச்சல் என கேட்டார். அவளே குறைச்சல் தான் மம்மி என கூற அவனை மேலும் முறைத்தார். அப்படியா, ஓகே, நீயே அவளை சமாதானம் பண்ணிக்கோ, நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதா இல்லை என்றவர் கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டார். அச்சோ மம்மி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மம்மி, அவ ரொம்ப எமோஷனல் ஆகிறா, ஏதாவது பண்ணு மம்மி என கெஞ்சினான். அவ ஃபீல் பண்ணுற மாதிரி நீ ஏண்டா பேசுகிற என்றார் இன்னும் கோபம் குறையாமல். அதெல்லாம் ஒரு ஜாலிக்கு பண்ணேன் மாமே, காலேஜில் இருந்தே அவளை இப்படி கலாய்க்க நல்லா இருக்கும், அவளும் சும்மா எல்லாம் இருக்க மாட்டா தெரியுமா, பதிலுக்கு பதில் பேசி பல்பு கொடுப்பா, அது கூட நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப எமோஷ்னல் ஆகிறா மாமே முகத்தை சோகமாக வைத்து கூறினான். அப்போ அவள் உன்னோட ஃப்ரெண்டு, இப்போ அவள் உன்னோட ஒய்ஃப், அப்போ மாதிரி இப்போவும் கலாய்ச்சா நல்லா இருக்குமா சொல்லு என கேட்டதும் முகத்தை இன்னும் தொங்கு போட்டுக்கொண்டு, உண்மைதாம்மா, பசங்க வழக்கம் போல பேசுனாங்களா, அதான் நானும் கொஞ்சம் ஓவரா ஓட்டிட்டேன் கூறினான் பாவமாக. அவனை முறைத்தவர், சரி இப்ப என்னதான் சொல்றான் என் மருமக என கேட்டார். நல்ல உயரமா ஒல்லியா அழகா மேக்கப் கொஞ்சம் அதிகமா போடுற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றா என்றான் மெல்லிய கோபம் அவனது குரலில் எட்டி பார்த்தது. அப்படியா சொல்றா? அவ என்னை விட்டு இருந்துருவாளாமா என கோபமாக கேட்ட தன் தாயை மேலிருந்து கீழ் பார்த்தவன், உனக்கே இது ஓவரா தெரியலமே என கேட்டான். அவனது கேள்வியை புறம் தள்ளிவிட்டு, டேய் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவளை சமாதானம் பண்ற வழியை பாரு, இல்ல இனிமே நீ ஹோட்டல் சாப்பாடு தான் சொல்லிட்டேன் என மிரட்டினார். அப்பா மே, இதை முன்னாடியே சொல்ல மாட்டேன், இவ்வளவு நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நல்ல சோறா சாப்பிடலாம் என சந்தோஷமாக கூறினான். அவனை முறைத்தவர் பதில் பேசாத அங்கிருந்து நகர தன் தாயை சிரிப்போடு பார்த்தான். ஏ தர்பூசணி, அப்படி என்னடி பண்ண என் மம்மிய, இப்படி உண்மையில இவ்வளவு அக்கறையா அன்பா இருக்காங்க, அவங்கள மட்டுமா மாற்றி வச்சிருக்க, என்னையும் தான் என்று எண்ணியவன் கேசத்தை அழுத்தி கோதிக்கொண்டே, உன் மேலே கொள்ளையா ஆசை வச்சிருக்கேன், பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் எப்போ புரிஞ்சுபடியே ராட்சசி, லவ் யூ டிவன்பா என்றவனின் நினைவுகள் முழுவதும் தன்னவள் அறிமுகமான நாள் வந்து சென்றது. அத்தியாயம் 3. நானும் அவளும் ஒரே காலேஜ், ஒரே டிபார்ட்மெண்ட். என்னதான் இருந்தாலும் அவள் என்னை விட படிப்பில் 2 வருஷத்துக்கு சின்னவ தான். அவள் மட்டும் இல்லை, அங்கிருந்த பாதி பேர் அப்படிதான். வயசில் நான் அவங்களுக்கு 3 வருஷம் மூத்தவன். நான் கொஞ்சம் மக்குங்க. நான் படிக்கும்போது சமச்சீர் கல்வியெல்லாம் வரல. ஸோ அப்போவே ஐயா 8ஆவதுல 2 வருஷம் கெத்தாக படித்தேன். அப்புறம் எப்படியோ முட்டி மோதி 12th பாஸ் பண்ணேன். எவ்வளவு தான் மார்க் கம்மியாக எடுத்தாலும் நமக்குன்னு இருக்கவே இருக்குதே. இன்ஜினியரிங் காலேஜ், அதில் ஒரு காலேஜில் சேர்ந்துட்டேன்.
மொதல் 2 வருஷம் அமைதியாக அடக்கமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல்லே நம்ம மார்க் எடுக்கிறோங்கிற ரேஞ்சில் காலேஜில் சுத்தினவன் நான். எவ்வளவுதான் படிக்காமல் போய் எக்ஸாம் பேப்பரில் இங்கிலீஷ் கதையாக எழுதி வச்சாலும் பாஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தும் அப்படி இப்படின்னு கலாட்டா செஞ்சாலும் அதெல்லாம் கண்டுக்காம இன்டர்நேஷ்னல் மார்க்கை அள்ளி தெளிக்கிற மேம் இருக்கும்போது பாஸ் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்டு எவ்வளவுதான் நான் தில்லாலங்கடி வேலை பண்ணி எக்ஸாமில் பிட் அடித்தாலும் ப்ராப்ளம் ப்ளஸ் தியரி பேப்பரில் எனக்கு புட்டுக்கும். அப்படி ஃபஸ்ட் இயரில் இருந்து கடைசி இயர் வரைக்கும் அரியர் வச்ச பேப்பர் எல்லாம் கொஞ்சம் அதிகம்தான். அதையும் 7வது செம்மில் பிட்டுக்கிட்டு அடித்து கிளியர் பண்ணிட்டேன். அப்பாடி எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இனி அப்பாவோட பிஸ்னஸை கட்டி காப்பாற்றிடலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. கடைசி வருஷம் கடைசி செம் கடைசி ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் புட்டுக்குச்சு. அதுக்கு காரணம் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஜென்ம சனியால். ஏதோ பிட்டு அடிக்கிறதையே உலக அதிசயத்தில் 9வது அதிரசம் மாதிரி பார்த்து வச்சு என்னை அநியாயத்துக்கு மாட்டி விட்டுட்டா. சூறக்காண்டாயிருச்சு. மாவளை வெளியே வாடி உனக்கு இருக்குன்னு சபதம் போட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வெளியவே அந்த மூஞ்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பெருச்சாலி எந்த பொந்தில் புகுந்து போச்சோ தெரியல, ஓடி போயிட்டா. இன்னைக்கு அவளை கண்டுபிடிச்சு ஒரு வழி செஞ்சே ஆகணும்னு நான் அவளை தேடி போனேன். நல்ல வேளை அவள் சிவில் கிளாஸில் தான் இருந்தா. அவள் முன்னாடி போய் முறைச்சேன். அவள் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எப்படி அண்ணா இவ்வளவு தைரியமாக பிட்டடிக்கிறீங்க? எனக்கெல்லாம் ரொம்ப பயம். மேம் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் அளவே இல்லை, ஏன் கேட்டா பாருங்க, சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. அன்றைய நினைவுகள் அழகாய் கண்களின் முன் விரிந்தது. ஏய் குட்ட, கேள்வியா கேட்குற? ஓங்கி விட்டனா பாரு, மூஞ்சியும் முகரையும் பிச்சுக்கும். விட்டு அடிச்சதை பார்த்ததே இல்லையா? அப்படி விடாமல் பார்க்குற. உன்னால எக்ஸாமில் நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ அந்த பேப்பர் மட்டும் அரியர் வச்சிட்டேன். இருக்கு உனக்கு மிரட்டினான். நீங்கள் மாட்டிக்கிட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என மெல்லியதாக கூறினாள். நீ என்ன பண்ணுவியா? சுண்டக்கா சைஸ்ல இருந்துக்கிட்டு எதிர்த்து பேசுறியா? ஏய், அதென்ன கழுத்துல ஆரஞ்சு கலர் சிங்குச்சான், கலட்டு, முதல்ல அதை கலட்டு என அதட்டினான். தன் இளஞ்சிவப்பு நிற பாசியை மனமே இல்லாமல் கழட்டி கொடுத்தாள். அதை கைகளில் வாங்கியவன் அவளையும் பாசிமணியையும் ஒத்து பார்த்தான். என்ன இது, ஊசி பாசி விற்கிறவங்க மாதிரி என்றவன் சுற்றி முற்றி பார்வையால் சுழல விட்டவன் 7 அடி உயரத்தில் இருந்த ஜன்னல் கம்பி தென்படவும் அதில் கடைசி கம்பியில் பாசிமணியை பூட்டியவன், பெஞ்ச் மேலே ஏறாம அது எடு என்றான் கைகளை கட்டிக்கொண்டு. ப்ளீஸ் அண்ணா, எடுத்து கொடுங்க என கெஞ்சியவளை பார்த்து சிரித்தான். அதெல்லாம் முடியாது, நீ போய் எடுக்கணும் என்றவன் தன் நண்பர்களிடம் திரும்பி, என்ன மச்சி நான் சொல்றது சரிதானே என கேட்டான். அனைவரும் ஆமாம் என கத்த இவளுக்கு தான் என்னவோ போல ஆனது. யாராவது கேட்பார்கள் என நினைத்தாள். சீனியர் இவர்களிடம் சண்டை போட பயம் என்பதை போல தலையாட்டினர். பல்லை கடித்தபடி வகுப்பறையில் உள்ளவர்களை பார்க்க அவர்களும் இவளைத்தான் இமைக்காது பார்த்தனர். பரீட்சை என்பதால் பாடப்பிரிவுக்கு பொதுவாக ஒரு வகுப்பறை மட்டுமே இருக்கும். சிலர் விரும்பிய இடத்தில் படிப்பார்கள், சிலர் வகுப்பறையே கதி என இருப்பார்கள். அதில் இவளும் ஒருவள். இன்னொருத்தரோட குறைய தனக்கு சாதகமாய் எப்பவும் எடுத்துக்க கூடாது சீனியர் என்றவள் வேகமாக சென்று பாசியை எடுக்க முயல பாவம் அவளுக்கு தான் நெட்டவில்லை. அனைவரின் சிரிப்பு சத்தமும் காதுக்குள் கேட்டது. கண்களை இறுக மூடி திறந்தவள் ரகு கத்த கத்த அருகிலிருந்த மேசையில் ஏறி பாசிமணியை கழட்டாது பிடித்து இழுக்க அது அருந்து விழுந்து கிளாஸ் முழுவதும் தெரித்தது. அவளின் கோபம் எல்லையை கடந்திருந்தது. அவளை பார்த்து ஏளன சிரிப்பு சிரித்தவன், இந்த குப்பையை யார் பொறுக்கவா என புருவத்தை உயர்த்தி கேலியாக கேட்டான். அவனை முறைத்தவளின் கண்களில் கண்ணீர் வெளிவர துடித்தாலும் அதை வெளியே விடாது தடுத்தவள், ஆயம் அவ வர சொல்றேன் என்றவள் அங்கிருந்து நகர்ந்தாள். கண்களில் கண்ணீர் நெல்லாது வழிந்தது அவளுக்கு. என்னதான் தோழர்களாக இருந்தாலும் தன் உயரத்தை வைத்து கலாய்க்கும் போது சிறு மன வருத்தம் எழவே செய்யும். அவர்கள் கலாய்த்து பேசினால் பதிலுக்கு பதில் பேசிவிடுபவள் சிலரது கேணத்தனமான விளையாட்டில் உடைந்தே விடுகிறாள். இதோ இன்று ரகு செய்தது போல. சிறு வயதிலிருந்து இன்று வரை அனைவரின் கேலி பேச்சுகளும் கேலி சிரிப்புகளும் காதில் ரிங்காரம் போல் கேட்டது. அப்பா படத்தில் வருமே உயரம் என்ற கவிதை, அதை வைத்து கூட ஓட்டியிருக்கிறார்கள் இவளின் தோழர்கள். தம்பி தங்கையுடன் நின்றாள். இவள் ஏனோ மிக சிறியதாக இருப்பாள். குடும்ப புகைப்படத்தில் கூட இவளை விட அனைவரும் உயரம்தான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருந்தா நல்லா இருப்பா. இளையவங்களை விட ரொம்ப குள்ளையா கொஞ்சம் குண்டா இருக்கா. இந்த தாவணி லாங் சுடிதார் எல்லாம் இவளுக்கு செட் ஆகுமா? மா, இந்த லாங் சுடி அவளுக்கு இன்னும் பெருசா இருக்கும். மா, இவளுக்கு இது கூடவா எட்டாது? எல்லாத்துக்கும் நானே வரணுமா? வெண்பா, உனக்கு வண்டியில கால் எட்டாது. வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு என்ன பண்ண போற என வீட்டில் ஆரம்பித்து உறவினர் வீடு, பள்ளிக்கூடம், காலேஜ் வரைக்கும் இந்த உயர வேறுபாடுகளையும் கேலி பேச்சுகளையும் நிறையவே பார்த்து விட்டாள். கேட்பதற்கு உங்களுக்கும் சிரிப்பு வரலாம். அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கே இதன் வலி புரியும்.
வண்டி ஓட்ட கால் எட்டுமா என்ற கேலி பேச்சிலேயே வண்டி ஓட்ட ஆசை இருந்தும் தள்ளி வைப்பவர்கள் அதிகம். அதில் வெண்பாவின் ஆசைகள் பல மண்ணுக்குள் மூடிய விதைதான். அத்தியாயம் 4. கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியே செல்ல நடந்து கொண்டிருந்தவளின் காதில், ஏ பொண்ணு நில்லுமா, ஓய் நில்லு, மெல்லிய குரலில் அதட்டினான் அவளின் பின்னால் வந்தவன். அவளோ அவனது பேச்சை கேட்டும் கேட்காமல் முன்னால் நடந்தாள். ஏ தர்பூசணி, உன்னதான் நில்லு என அழைத்தவன் ஒரே ஓட்டமாக ஓடி அவளின் முன்னால் மூச்சிறைக்க நின்றான். கூப்பிட கூப்பிட நீ பாட்டுக்கு போற? மூச்சு வாங்கி கொண்டே கேட்டான். என்னோட பேர் ஏ இல்லையே, புருவங்களை ஏற்றி இறக்கி கேள்வியாக கேட்டாள். அப்போ உன் பேர் என்ன? மெல்லிய புன்னகையோடு கேட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க என கேட்டவளின் குரலில் மிதமிஞ்சிய கோபம் இருந்தது. தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். அத்தனை குறும்பு அவனது குரலில். அவனை மூக்கு வடைக்க முறைத்தவள் நகர முயன்றாள். சரி சரி கூல், தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ற சைஸ்லயே நீ இருக்க என்றதும் திரும்பி கூட பார்க்காது முன்னால் நடந்தாள். அவளின் முன் சென்று நின்றவன், ஜஸ்ட் கிடிங், உன் நேம் என்னன்னு கேட்ட என்றான். அதற்கு அவள் பதில் சொல்லாமல் செல்ல அழுத்தமாக பார்த்தான். அந்த பார்வையில் நீ சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற செய்தி இருந்தது. அதில் கடுப்பானவள், வெண்பா என்றாள் வேண்டா வெறுப்பாக. நான் ரகு, ரகுலன் என கையை நீட்ட அதை பார்த்தும் பார்க்காதவள் போல் ஓ என்றவள் மீண்டும் நடந்தாள். பேச பேச போனா எப்படி வெண்பா என கேட்டவன் சட்டென வெண்பாவை மறைத்து நின்று கொண்டான். அவனது செய்கையில் கோபம் வர, இன்னும் என்ன பண்ண வேணும் உங்களுக்கு? காலேஜில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் குரலி வித்தையை காட்ட வேணுமானா என்றவளின் வார்த்தைகளில் அனல் தெரித்தது. அவள் அப்படி கூறியதும் வகுப்பறையில் நடந்த நிகழ்வுகள் தன்னாலேயே கண்களுக்குள் விழுந்தன. அக்கணம் தலையை தாழ்த்தி கொண்டவன் சாரி என்றான். அவனின் சாரியில் வெளிவிரித்து பார்த்தாள். சாரி வெண்பா, சும்மா விளையாட்டுக்கு அப்படி பண்ண, ஆனால் உன் கண்ணில் தண்ணியை பார்க்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி என மன்னிப்பு கேட்டான். ஓகே என்று தலையாட்டியவள் அங்கிருந்து மீண்டும் நடந்தாள். ஏ தர்பூஸ், அதான் சாரி சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் இப்படி பேசாமல் போற? கிளாஸில் என்னை பார்த்ததும் ஜீவா படத்தில் வர திவ்யா மாதிரி அழகா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டியே, அப்படியாவது கூப்பிட்டு போ என கத்த சட்டென நின்றவள் அவனை திரும்பி முறைத்தாள். அண்ணான்னு சொல்கிற தகுதியை நீ எப்போவோ இழந்துட்ட என கோபமாக கூறினாள். ரொம்ப சந்தோஷம் என்றவன் மீண்டும் அவளின் முன் நின்று கால் சட்டை பையில் இரு கைகளையும் விட்டு பின்னங்காலை எம்பி ஏதோ குஷ்ட நோயாய் போல சாரி ஸ்டைலாக நின்றவன், சரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி வெண்பா, நான் வகுப்பறையில் செய்த செயலுக்காக மிகவும் வருந்துகிறேன் என சிவகாசி பட பாணியில் சொல்லப்பட்டென்று சிரித்து வைத்தாள் வெண்பா. அப்பா சிரிச்சிட்டியா நெஞ்சில் கை வைத்து கூறியவன், ஒரே ஒரு நிமிஷம், 2 கையை நீட்டு என கெஞ்சலாக கூறினான். எதுக்கு என பயந்தபடியே கேட்டாள். நீட்டுமா என்றவனை ஆழ்ந்து பார்த்தவள் பதில் பேசாது இரு கைகளையும் நீட்ட கால் சட்டை பையிலிருந்து பாசிமணிகளை கை நிறைய எடுத்தவன் அவளின் கைகளில் கொடுக்க அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். நீங்களே எடுத்துட்டு வந்தீங்களா என கேட்டாள். பின்ன ஆயமாவா? நானே தான். அப்படியே பசங்களையும் பொறுக்க சொல்லி எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு உன்னை பார்க்க வரதுக்குள்ள நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட என சலிப்போட கூறியவன் பின், ஆனாலும் உன்னை பிடிச்சிட்டோம்ல காலரை கெத்தாக தூக்கிவிட்டு கூறினான். எடுக்கிறதே பிச்சை, இதில் என்ன கெத்து, நார்மலா நில்லு என கூற சட்டன ஸ்டைலாக நின்றவன் நார்மல் மோடுக்கு மாறி நின்றான். அதில் சத்தமாக சிரித்தாள் வெண்பா. என்னம்மா இப்படி சிரிக்கிற? உன்னை விட பெரியவன், கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம் தானே என்றான் பாவமாக. உன் மூஞ்சியை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்னு தோணலப்பா சிரித்து கொண்டே கூறியவளிடம், சரி விடு, எதுவும் நல்லா தான் இருக்கு, மரியாதை கொடுத்தா என்னவோ எனக்கு வயசான ஃபீல் வரும் ஏதோ விட்டு கொடுப்பது போல ரகு கூறினான். சரி சரி என்றவள் பாசிமணியை கண்காட்டி, ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் என்று மீண்டும் நடக்க, வெண்பா ஒரு நிமிஷம் என்றவன் மீண்டும் சட்டை பையிலிருந்து வெள்ளை நிற பாசிமணியை கையில் எடுத்து அவளிடம் நீட்டினான். இதே போல ஆரஞ்சு கலரில் பாசி கிடைக்கல, ப்ளீஸ் இதை வாங்கிக்க என நீட்டினான். அவனை பார்த்து சிரித்தவள், ரொம்ப தேங்க்ஸ் என்று பாசிமணியை வாங்கி கொண்டாள். அடுத்து அவனே, நீ நம்ம டிபார்ட்மெண்ட் குரூப்பில் இருக்கியா என கேட்டான். ஆம் என்று தலையாட்டியவளிடம், சரி சரி நான் மெசேஜ் பண்ணுறேன் என்றவன் ஏதோ யோசித்தவனாய் அவளிடம் ஓடியவன் அவளோடு சேர்ந்து நடந்தபடி, ஏ தர்பூஸ், இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காத மெல்லிய தயக்கத்தோடு ஆரம்பித்தவனை பக்கவாட்டில் திரும்பி பார்த்தாள். இனிமே இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணீர் விடக்கூடாது, போல்டாரு, யார் என்ன சொன்னா என்ன, அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், ஜஸ்ட் கொஞ்ச நாள் கூட வரவங்க தானே, ஸோ இனிமேல் சின்ன சின்ன விஷயத்துக்கு அழக்கூடாது என கூறினான். இல்லை, சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் எல்லாத்துக்கும் என் ஹைட்டை வச்சே கிண்டல் பண்ணுறாங்க, வீட்டில் ஸ்கூலில் இப்போ காலேஜில்.
அதான் ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. மெல்லிய குரலில் கூறினாள். அதெல்லாம் கண்டுக்காத, எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். அதான் அவங்களுக்கு இன்னொருத்தர் சொல்ற வரைக்கும் தெரியாது. எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏதோ முற்றும் அறிந்த ஞானி போல கூறினான். அவனை பார்த்து சிரித்தவள் பதில் பேசாது நடந்தாள். அண்டு நீ நார்மல் ஹைட்டு தான். பொண்ணுங்க இந்த ஹைட் இருந்தாதான் நல்லா இருக்கும். அண்ட் ஷார்ட்டாக இருக்கிறதுல எவ்வளவு பெனிஃபிட் தெரியுமா? எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கலாம். என்றும் 16 மாதிரி யங்காக இருக்கலாம். இப்போ ஹைட் இருக்கிற பொண்ணுங்களுக்கு சீக்கிரம் வயசான ஃபீல் வரும். ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல. அப்புறம் பஸ்ஸில் போனால் எலிக்குட்டி மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் முன்னாடி நின்றுக்கலாம். அப்புறம் இதில் ரொம்ப முக்கியம், கோவிலில் பொங்கல் கூட நீ முன்னாடி போனால் குழந்தைன்னு நினச்சிட்டு முதல்ல தருவாங்க என பல பல சொல்ல அவனை அண்ணாந்து பார்த்தவள், இந்த அளவுக்கு மொக்கையாக பெனிஃபிட் சொல்ல உன்னால் மட்டும்தான் முடியும். முகத்தை சீரியஸாக வைத்து கோரினாள். நக்கலா என கேட்டான். இல்லை என ஆரம்பித்தவர்களின் பேச்சு பஸ் நிறுத்துமிடம் வரை நீண்டது. அவர்கள் நின்ற சில நிமிடங்களில் வெண்பா செல்லும் பேருந்து வந்துவிட, சரி ரகு போயிட்டு வரேன் என பேருந்தை நோக்கி முன்னால் நடந்தாள். ஏதாவது புக்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணு தர்போஸ், எல்லாம் புதுசாக அப்படியே இருக்கு, உனக்காவது யூஸ் ஆகட்டும் என்றவனிடம் சரி என தலையாட்டியவள் பேருந்தில் பயணமானாள். அடுத்து வந்த வருடங்களுக்கான அனைத்து புத்தகங்களையும் ரகுவிடமே வாங்கி கொண்டாள். அவனும் அதிகம் வெண்பாவை கலாய்க்கவில்லை. என்றாலும் நண்பர்களுடன் இருக்கும்போது அவனின் மனம் குரங்குதான். இருந்தும் அதை வெண்பா கண்டு கொண்டதில்லை. ஒரு நிமிடம் கலாய்த்தாலும் அடுத்த நிமிடம் குரங்கு போல் சேட்டை செய்தாவது அவளை சிரிக்க வைப்பான் நண்பனாக. கல்லூரி நாட்களில் அவன் வரவில்லை என்றாலும் தேர்வு நாட்களில் அதிகம் இவளுடன் இருப்பான். பலர் இவர்களை கலாய்த்தாலும் அதை இருவருமே கண்டு கொண்டதில்லை. இருவரின் நட்பும் இதோ அழகாய் 3 வருடத்தை கடந்திருந்தது. ரகு தன் தந்தையின் தொழிலை கவனிக்க இவளும் படிப்பை முடித்திருந்தாள். அன்று ஒரு நாள், அடே எங்கடா இருக்க? எங்க வீட்டில் வேற திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றாங்க. டே இங்க வந்து அந்த மூஞ்சி எனக்கு செலக்ட் ஆகுமான்னு பாருடா. மாப்பிள்ளை போட்டோவை கூட காட்டல. டே பன்னிக்குட்டி சீக்கிரம் வாடா. எதிர்ப்புறம் அழைப்பு ஏற்கப்பட்டதும் படபடவென பேசினாள் வெண்பா. எங்க அம்மா என்னை யாருக்கோ கட்டி வைக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கடி. அடியே தர்பூசணி, நான் மோசம் போயிட்டேன் என அழுத குரலில் தொடங்கினான் ரகு. முதலில் அவனது பேச்சு புரியாமல் போகவும் அது புரிந்ததும், ஓ அழறியா? நான் என்னவோ நினைச்சேன், என்னடா ஆச்சு என பொறுமையாக கேட்டாள். எங்க அம்மா என்னை யாருக்கோ கட்டி வைக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்குடி. ஐயோ, எவனே தெரியாத ஒருத்திக்கிட்ட எப்படிடி என் லைஃபை கொடுக்க முடியும்? கோவிலுக்கு போகலாம் மகனேன்னு பாசமா கூப்பிட்டுச்சுடி. சரின்னு கூட போனா வர வழியில ஏதோ பிரேக்கிங் நியூஸ் சொல்ற மாதிரி சொல்லுது தர்பூஸ். வாயில் கை வைத்து துக்க செய்தி கூறுவது போல கூறிய நண்பனை நினைத்து பொத்து கொண்டு வந்தது சிரிப்பு. அதை அப்படியே வெளியில் காட்டியபடி, என்ஜாயி என்ஜாமி என்றாள் சிரிப்போடு. அவளது சிரிப்பில் கடுப்பானவன், ஒழுங்கா போன வேடி குட்ட கத்திரிக்கா என்று அழைப்பை துண்டித்தான். கடுப்பாயிட்டான். நமக்கு தான் யாருனே தெரியாத மூஞ்சி கூட கல்யாணம் நடக்குதுன்னு பார்த்தா பசங்களுக்கும் இப்படி நடக்குதே என்றவள் மாப்பிள்ளை வீட்டுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். சில நிமிடங்களில் அனைவரும் பரபரப்பாக இருப்பதிலேயே தெரிந்து கொண்டாள் மாப்பிள்ளை வீடு வந்து விட்டார்கள் என. வழக்கம் போலவே பொண்ணை வர சொல்லுங்க எனும் குரலில் வெளிவந்தவள் மெல்லிய ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு அதே சமயம் மாப்பிள்ளையாகிய ரகுவும் நிமிர்ந்து பார்க்க அவனது கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. என்றால் வெண்பாவுக்கு மாப்பிள்ளை பார்த்ததும் ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். நீயாடா வெங்காய மூஞ்சா என சத்தமாக சொல்ல, அவனோ அதிர்ச்சியுடன் பக்கத்தில் அமர்ந்திருந்த தன் அன்னையை பார்த்து, மம்மி இவன் என் ஃப்ரெண்டு தர்பூஸ், அடிக்கடி சொல்லுவேனே அவதான் இவ என கிசுகிசுத்தான். ஓ என இழுத்தவர், உன் ஃபோனில் இந்த பொண்ணோட ஃபோட்டோ இருந்தது, பார்த்ததும் பிடிச்சு போச்சுடா. உன் ஃப்ரெண்டுன்னு தெரியும், ஆனால் இவ தான் அவன்னு தெரியல. எப்படியோ போ, கஷ்டப்பட்டு இந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சு பொண்ணு கேட்டு வந்துட்டேன். இவளையே கல்யாணம் பண்ணிக்க என்ற தாயை முறைத்தவன் எதிரில் நின்ற வெண்பாவை அவஸ்தையுடன் பார்த்தான். அவளோ இன்னும் அதிர்ச்சியில் இருந்தாள். மகனின் முறைப்பில், நீ கத்தி கூச்சல் போட்டாலும் இவ தான் என் மருமக சொல்லிட்டேன் என கூறியவரை, நீ எல்லாம் ஒரு தாயா என்பதை போல பார்த்தான். அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் கணவரின் புறம் திரும்பிக் கொண்டார் லக்ஷ்மி. தாயை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, பொதுவாக நான் கொஞ்சம் பொண்ணுகிட்ட பேசணும் என கூறியவன் யார் பதிலையும் எதிர்பார்க்காமல் எழுந்து மாடிக்கு சென்றான். போவென்பா என அவளின் தாய் சொல்ல சரி என தலையை ஆட்டியவள் அவனை பார்க்க சென்றாள். அங்கு மாடியில், டே பரட்ட என்னடா இது அதிர்ச்சி மாறாமல் கேட்டாள். சத்தியமா தெரியலடி, நீயாடி பொண்ணு, எங்க அம்மாக்கு எப்படிடி இவ்வளவு கேவலமான டெஸ்ட்டு? தலையில் கை வைத்தபடி எதிரில் நின்றவளை மேலிருந்து கீழாக பார்த்தான். அவனது கேள்வியில் பலமாக மறைத்தாள்.
சரி முறைக்காத என்றவன் நொடி நேர அமைதிக்கு பின், ஒரு ஐடியா சொல்லட்டுமா குட்ட? பேசாம நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாமா? தெரியாத தேவதையை கல்யாணம் பண்ணிக்கிறத விட தெரிஞ்ச பேய் பெட்டர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எவனே தெரியாத ஒருத்திக்கு வாக்குப்படுறத விட உன்னைய மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னன்னு தோணுது என்றான். அக்கணம் அவளது விழிகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றது. பெண்ணின் கண்களை பார்த்து கொண்டே அவள் முன் மண்டியிட்டு, ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லாதடி என்றவன் மீண்டும் பேய் பழமொழியை கூறினான். அதில் நினைவு வந்தவளாக அவனை முறைத்தாள். நான் உனக்கு பேயா என கேட்டாள். ஐயோ இல்ல குட்ட, ஜஸ்ட் பழமொழி பதறியபடி கூறினான். சரி விட என்றவள் கை நகங்களை கடித்து கொண்டே, இது செட் ஆகுமா என கேட்டாள். இந்த 1/2 மணி நேரத்துல எவ்வளவு குழப்பம் தெரியுமா? யாரு என்னன்னு தெரியாம திடீர்னு கல்யாணம். நிஜமாவே நிறைய பயந்தேன். அந்த இடத்துல உன்னை பார்த்ததும் என் மனசு சொல்லுச்சு, அது ஏன் நீயா இருக்கக்கூடாதுன்னு. என் மனசு உன்னை ஏத்துக்க ரெடி ஆயிடுச்சு. உனக்கு என்ன ஏத்துக்க ஓகேனா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுடி என கூறியவனை சிரிப்போடு பார்த்தவள் அவனுக்கு கையை நீட்டி எழ வைத்தாள். பின் பக்கவாட்டில் அவனை திரும்பி பார்த்து, எனக்கும் நீ சொல்றது சரின்னு தான் தோணுது. யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட உன்னையே பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ல என்றதும் அவசரமாக ஆம் என தலையாட்டினான். ஏதோ இனிதே இருவருக்கும் திருமணம் முடிந்து 6 மாதம் முடிந்திருந்தது. இது நாள் வரை அவள் எதற்கும் அழுதது இல்லை, அழவிட்டதும் இல்லை. ஆனால் இன்று அவளின் கண்ணீர் அவனை பாதித்திருந்தது. முதல் முறையாக தன் நண்பர்களுடன் இணைந்து தன் அவளை கேலி செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருந்தான். அத்தியாயம் 5. இவரு 7 அடி நடக்கும் ஏணி அடி, நிலவ நின்னுக்கிட்டே தொட்டுடுவாரு பாரு, மனைவி குள்ள மணி உயரம் 3 அடி, 2 இணைஞ்சிருந்தா கேலி பண்ணும் ஊரு, ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது நெட்ட குட்டை என்றும் இணையாது, இந்த ஒட்டகதான் கட்டி கிட குட்டை வாத்த பிடிச்சான் என தன்னவனின் நண்பர்கள் பாடும் சத்தம் காதில் ரீங்காரம் போல் கேட்டது. என்னதான் தன்னவனின் நினைவுகளில் மூழ்கினாலும் அங்கு சுற்றி இங்கு சுற்றி அவர்களின் கேலி கிண்டலும் தன்னவனின் சிரிப்பும் நினைவில் வந்து துளைத்தெடுக்க கண்களை இறுக மூடிக்கொண்டவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வெளிவரவும் அவளின் காலை ஏதோ ஒன்று இறுக்கி பிடிக்கவும் சரியாக இருந்தது. கண்களை திறந்தவள் அதிர்ச்சியுடன், ரகு என்ன பண்ற நீ? முதல்ல என் கால் விடு. எதுக்கு இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்க? விடுடா என தன் காலை அவனிடமிருந்து பிரித்தெடுக்க முயன்றாள். அது முடியாது போனது அவனது இறுகிய பிடியால். டே விடுடா ரகு, விட, கால் வலிக்குதுடா என கத்த அவளின் பாதங்களில் தன் முகத்தை வைத்து அழுத்தியபடி, மாட்டேன் மாட்டேன், மன்னிச்சிருடி, சாரி, இனிமே இப்படி நடக்காது. நீ நினச்சி அழுகாதடி, எனக்கு என்னவோ நான் பெரிய குடும்பக்கார மாதிரி ஃபீல் ஆகுது என கூறியவனிடம், ஐயோ டே ரகு விடு, ப்ளீஸ் எழு, எனக்கு கூச்சமா இருக்கு என்றவளின் குரலில் தற்போது அழுகி நின்று லேசாக சிரிப்பு வந்திருந்தது. அவளை அண்ணாந்து பார்த்தவன், இன்னும் நீ மன்னிக்கலடி என குழந்தை போல் கேட்டான். கடவுளே ரகு ப்ளீஸ், என்னோட மனசை நீயாவது புரிஞ்சுக்கோடா. நான் அழுகிறது கேனத்தனமா கூட இருக்கலாம். என்னடா குள்ளையா இருக்கான்னு ஓட்டுறதுக்கு எல்லாம் சண்டை போடுறா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுகிறா, இன்னும் பக்குவம் வரணும். இது மாதிரி எத்தனையோ நினைக்கலாம், ஏன் வாய் வார்த்தையால சொல்லக்கூட செய்யலாம். ஆனால் நிஜமும் முடியலடா. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு அவங்க பேசும்போது நீ அமைதியாக இருந்தியா? அப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் நீயும் நினைக்கிறியோன்னு தோணுச்சு. எப்பவும் போல கிண்டலாக சொல்கிறது தான், ஆனால் ரொம்ப இங்கே வலிக்குது என நெஞ்சை காட்டி சொல்ல அவன் இங்கு கவனித்தான். அவளின் காலில் அல்லவா விழுந்து கிடக்கிறான். எத்தனையோ கேலியை சகிச்சுக்கிட்டு வந்துட்டேன் ரகு. ஏன்னா அது சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் பேசி பேசியே பழகிடுச்சு. அண்டு அதெல்லாம் நான் பெருசாகவும் எடுத்துக்கல. அது என் லைஃபுக்கு தேவையில்லாத விஷயம்னு நினச்சி கடந்து வந்துட்டேன். பட் உன்னையும் என்னையும் அப்படி கிண்டல் பண்ணி சொல்லும்போது கஷ்டமாக இருக்குடா என்றவள் மீண்டும், சொல்லப்போனா 6 மாதத்துக்கு முன்னாடி இதே பாட்டை பாடி என்னையும் உன்னையும் கலாய்க்கும் போது கூட எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. ஆனால் இப்போ நான் உன்னை லவ் என கூறியவள் அதை முடிக்காது பெருமூச்சுடன், முடியல ரகு, நிஜமாவே நம்ம ஜோடி பொருத்தம் நல்லா இல்லைன்னு நிமிஷத்துக்கு 100 தடவை நினைக்க தோணுது. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, இப்படி காலில் விழுந்து என்னை சங்கடப்படுத்தாத என கரகரத்த குரலில் கூறியவளை நிமிர்ந்து பார்த்தவன், அப்போ எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறதா ஐடியா என முறைப்போடு கேட்டான். தெரியல விரக்தியாக பதில் சொல்ல சரி என தலையாட்டியவன், வெக்கமே இல்லாமல் காலே விழுந்துட்டேன், அப்போ மலை இறங்க மாட்டேங்கிறா என நினைத்தவன் தன் தாயை தேடி சென்றான். என்னடா ஒர்க் அவுட் ஆச்சா என குதூகலமாக கேட்டார் லக்ஷ்மி.
அவரை நிமிர்ந்து பார்த்தவன் உதட்டை பிதுக்கி, நோ மம்மி, ரொம்ப அப்செட் ஆயிட்டா போல. நானும் பசங்க கூட சேர்ந்து சிரிக்க வேற செஞ்சிட்டேன். அது இவளுக்கு இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழறா என்றவனின் குரல் கரகரக்க, டே மகனே, சின்ன பிள்ளையாட்டம் அழக்கூடாது. அவ இதையே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறா. அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு யோசி. பசங்க எப்பவும் கிண்டல் பண்றவங்க தான். ஆனா ஏன் என் மருமக இதை பெருசா எடுத்துக்கிட்டு அழணும் என லக்ஷ்மி யோசனையாக கேட்டார். அட ஆமா, ஏன் மம்மி என கேட்டவனின் தலையில் தட்டியவர், இப்ப அவ அழறானா அவளால இதை ஏத்துக்க முடியலன்னு அர்த்தம் என்றார். எனது ஏத்துக்க முடியலையா மம்மி? அவளுக்காக பாட்டை மாத்தியா பாட சொல்ல முடியும்? அதுவும் அந்த காலத்திலே பாடி முடிச்சுட்டாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என கைகளை விரித்து உதட்டை சொழித்து கூறிட, இப்போ நான் சொல்கிறத கேட்க போறியா இல்லையா கோபமாக கேட்டு வைத்தார். தாயின் கோபத்தில், சாரி மம்மி, நீங்கள் சொல்லுங்கள் என பவ்யமாய் சொல்லவும், அதாவது உனக்கும் அவளுக்கும் பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிறா. அவள் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நீ அவளை வெறுத்து விலகி போயிடுவேன்னு அவளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு விளக்கமாக எடுத்து கூறினார். மம்மி, ஒருவேளை அவள் லூஸ் ஆயிட்டாளா? ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறா யோசனையாக கேட்டவனை பார்த்து தலையில் அடித்து கொண்டவர், ஏன்னா அவள் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதான் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு அவள் பொருத்தம் இல்லையோன்னு நினைக்கிறா என்றார். இப்போ இவளை என்னதான் பண்ணுறது பல்லை கடித்து கொண்டு கேட்டான். வேற வழியே இல்லை. சீக்கிரம் 2 பேரும் உங்கள் சந்நியாசத்தை முடிக்கிற வழியை பாருங்க என கூறிய தன் தாயை பார்த்து திரு திருவென முழித்தான். என்னடா என கேட்க, இல்லை மம்மி, உனக்கு எப்படி எங்களுக்குள்ள என தயங்கினான். உங்கள் வயசையெல்லாம் தாண்டி தான் நானும் உங்கள் அப்பாவும் வந்தோம். எங்களுக்கு தெரியாத புதுசாக கல்யாணமானவங்க எப்படி இருப்பாங்கன்னு புருவத்தை உறுத்தி கேள்வியாக கேட்டார். அது மம்மி, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது? ஸோ 2 பேருக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதான் கொஞ்ச நாள் விலகி இருக்க நினச்சோம் என தயங்கியவாறே கூறினான். நோ ப்ராப்ளம்டா மகனே, முதல்ல லவ் பண்ணுறத சொல்லு அவகிட்ட என்றார். அதில் மெல்லியதாக சிரித்தவன், அவளை பார்த்து சொல்ல வெக்கமாக இருக்கு மம்மி. உங்களுக்கே தெரியும் நான் இப்படி வெக்கப்படுற ஆளே இல்லைன்னு. ஆனால் பாருங்க, நான் வெக்கப்படுறேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு மம்மி. தடவை அவளை பார்க்கும்போதும் சரி, அவளை கல்யாணம் பண்ணும்போதும் சரி, அவள் மேலே எனக்கு லவ் இல்லை. எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அப்போ இருந்து அவளோட ஒவ்வொரு செய்கையிலையும் விளையாட்டுலேயும் என்னை அறியாமலேயும் அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என கூறியவனின் கண்களில் அத்தனை காதல். இவ்வளவு லவ் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? ஒரு தடவையாவது அவகிட்ட உன் லவ்வை சொல்லியிருக்கணும். அவளுக்கு உன் காதலை புரிய வச்சிருக்கணும் என்றார் சலிப்பாக. புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன் என்றான் மெல்லிய குரலில். அவளுக்கு எப்படிடா உன் மனசுல இருக்கிறது தெரியும்? நீ தான் சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் அவளை நீ லவ் பண்றத அவகிட்ட அடிக்கடி காட்டிக்கிட்டே இருந்திருந்தா அவ இன்னைக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டா என கண்டிப்பாக கூறிய தன் தாயை பார்த்தவன், மம்மி, நான் அவளுக்கு சொல்லாமல் நிறைய புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அடிக்கடி அவளை ஹக் பண்ணியிருக்கேன், நெருங்கி நின்று இருக்கேன். இதில் எல்லாம் என் லவ் தெரிஞ்சிருக்காதா மம்மி என பாவமாக கேட்டவனை பார்த்து தன் தலையில் அடித்து கொண்டவர், மகனே, லவ்வை வெறும் கிஸ்ஸாலேயும் ஹக் பண்ணுறதாலேயும் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. உன்னோட காதலை அவளுக்கு உணர வைக்கணும். நான் எப்படி இருந்தாலும் என் புருஷன் என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான். அவனுக்கு நான் தான் பேரழகி. அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு அவன் நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும் என கண்களை உருட்டியபடி கூறினார். என்ன மம்மி, இவ்வளவு பெருசாக போய் சொல்கிற என்றான் கண்களை அகல விரித்து. நீ திருந்தவே மாட்ட. நாளைக்கே அவன் ஊருக்கு பொட்டியை கட்டிட்டு போகத்தான் போறா. நீ தேவதாஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கத்தான் போற சாபம் போல் கூறினார். என்ன மம்மி, ஒரு நண்பியா உன்கிட்ட ஐடியா கேட்டா நீ இப்படி சாபம் விடுற? முகத்தை தூக்கி வைத்தபடி கேட்டான். ஒழுங்கா போய் தூங்கு, காலையில பேசிக்கலாம். முடிஞ்சா உன் பொண்டாட்டிய மடியில படுக்க வச்சு தூங்கவை என்றவர் அவன் அழைப்பதை காதில் வாங்காது நடந்தார். முதல்ல இவனோட காதலை இவன் உணரணும். அப்பதான் ஏன் மருமகளுக்கு அதை புரிய வைக்க முயற்சி பண்ணுவான் என நினைத்தவர் அடுத்த நாளே தன் மகனின் வாழ்க்கையில் கும்மி அடிக்க தயாராகிவிட்டார். வெண்பா, வெண்பா, என்ன பாரு அதட்ட அவனை நிமிர்ந்து பார்க்க 2 கைகளையும் நீட்டி அவளை வா என அழைக்க மாட்டேன் என தலையாட்டினாள். வாடி நாட்டுக்கட்ட என்றவன் அவளை சட்டென தூக்கி கொண்டான். என்ன பண்ற ரகு, என்ன விடு என வெண்பா பதறியபடி கீழிறங்க முயற்சித்தாள். அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டவன், கட்டிப்பிடி வைத்தியத்துக்கு தான் ஒத்துக்கல, தூக்குற வைத்தியத்துக்காவது ஒத்துக்க என அவன் முறைத்தபடி கூற அவள் அமைதியானாள். வெண்பா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், என்ன பாரு என சொல்லவும் அவனை பார்த்தவளிடம், உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி என கூறியவன் அவளின் நெற்றியில் இதழ் பதித்தான் மென்மையாக. டே ரகு, இன்னும் இங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ரூமுக்கு போ
என லக்ஷ்மியின் குரலில் நினைவுக்கு திரும்பியவன், ட்ரீமில் கூட லவ்வை சொல்லி டூயட் பாட விட மாட்டேங்கிற மாமே என சத்தமாக கூறியவன், ஆ டே ரகு, நினைக்கிறதே இந்த அளவுக்கு இருக்கே, அதை எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படி இருக்கும் என மனம் கேட்டது. அக்கணம் மனம் குத்தாட்டம் போட, காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றுமில்லை அடி என்னிடத்திலே, அட காதல் இதுதானா என பாடியபடி தன் அறைக்குள் குதூகலத்துடன் சென்றான். அங்கு அவன் மனைவியோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். பாவி கொழு மூட்டை, என் ஆசையில வெறும் மண்ணை அள்ளி போடாம களிமண்ணா அள்ளி போட்டுட்டியடி என வாய்விட்டே புலம்பியவன் அவள் அருகில் படுத்து கொண்டான். அத்தியாயம் 6. புதியதாக ஆரம்பித்த வீட்டிற்கு ரூஃப் கான்ட்ராக்ட் போட வேண்டும் என்பதால் அதிகாலையிலேயே வேலைக்கு கிளம்பிவிட்டான் ரகு. மற்ற நாட்களில் இன்ஜினியரின் பார்வையில்தான் வேலைகள் நடக்கும். இன்று முக்கியமான வேலை என்பதால் இவனே நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று நேரமாக கிளம்பிவிட்டான். அனைத்து வேலைகளும் முடிந்த வீட்டிற்கு வரவே மாலையாகியிருந்தது. வெண்பா, ஏய் தர்பூஸ் என கத்தியபடியே தன் அறையை நோக்கி சென்றான் ரகு. இல்லாத ஒருத்தி எப்படி கத்தி கூப்பிட்டா விட்டத்துல இருந்தா குதிப்பா என சமையல் அறையிலிருந்து கத்தினார் லக்ஷ்மி. எங்கே போயிட்டா மாமே? அந்த 6 அடி தூரத்தில் இருக்கிற அரஜானுக்கு வீட்டுக்கு போயிட்டாளா? டீப்பாயில் வைத்திருந்த பாதாமை வாய் நிறைய போட்டபடி கேட்டான். அவள் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா. உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. உனக்கு அவள் செட்டே ஆக மாட்டாளாம். உன் உயரத்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. குரலை ஏற்றி இறக்கி கூறினார். அவசரமாக வாயில் போட்ட பாதாமை மென்று கொண்டே சமையலறையை நோக்கி நடந்தவன், யோ மம்மி, போய் சொல்லாத, என்கிட்ட சொல்லாமல் அவள் போக மாட்டா. நீ என்னவோ என்கிட்ட ப்ளே பண்ணுற. பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த தாயை சந்தேகமாக பார்த்தபடி கூறினான். உன்கிட்ட விளையாடி நான் என்ன பண்ண போகிறேன்? உண்மையாகவே இந்த மொக்க ரீசனை சொல்லி தான் போயிட்டா. அவள் உன்னை விட குட்டியாக இருக்காளாம். ஸோ நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிறதான் என்றார் மகனை பாராது. அவள் குட்டியாக இருக்கிறதுனால என்னோட காலையாக வெட்டிக்க முடியும்? இப்போ எல்லாம் ஷார்ட் கேர்ள் ப்ளஸ் டால் பாய் தான் பர்ஃபெக்ட் கப்புள்ஸ்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறானுங்க. ஆனால் எனக்கு வாக்கப்பட்டது தான் குட்டியாக இருக்கேன் சட்டியாக இருக்கேன்னு உளறிக்கிட்டு இருக்கு என புலம்பினான். ஏண்டா, அவள் உன்னை விட்டு போனதில் உன் நெஞ்சு வலிக்கல? உன் கண்ணில் ரத்த கண்ணீர் கொட்டலை? உன் உடம்புல என்னவோ ஒன்று இல்லாத ஃபீல் வரல? உன் மனசு உன் வெண்பாவை தேடி போன்னு சொல்லலை என்று கண்களில் ஆர்வம் மின்ன கேட்டார் லக்ஷ்மி. தன்னை உற்று நோக்கியபடி கேட்ட தன் தாயை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தபடி, நீ சீரியல் எல்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட மம்மி, எனக்கு அப்படியெல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை என்றவன் அங்கிருந்து நகர்ந்தான். அட கொடுமையே, என் புள்ள அவங்க அப்பனை மாதிரி லவ்ல டாப்பராக இருப்பான்னு நினச்சா இப்படி மக்கா இருக்கானே. ஆண்டவா, நீ தான் இதுக்கு ஒரு வழியை காட்டணும் என புலம்பியவருக்கு காலையில் தன் ஆசை மருமகளுடன் பேசியது நினைவில் ஆடியது. சமையல் அறையில் இல்லாத வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்த மருமகளை பார்த்தவர் மெல்லிய குரலில், வெண்பா, இங்க வாமா என்று அழைத்தார். சொல்லுங்க அத்த என்றபடி வந்தவளை ஆசையாய் வருடியது அவரின் கண்கள். வெண்பா அளவான உயரம்தான். ரகுவின் அருகில் நின்றால் மட்டுமே அவள் குட்டியாக இருப்பாள். அவளின் உயரத்திற்கு ஏற்ற உடல்வாக இடைவரை நீண்டிருக்கும் கற்றை முடி, கலையான முகம், சிறிதான நெற்றி, கதைகள் பேசும் கண்கள், இருக்கும் இடம் தெரியாத அளவுக்கு இருக்கும் மூக்கு, குட்டியான ரோஜா நிற இதழ்கள் என்று பார்க்க அவ்வளவு அம்சமாக இருப்பாள். அன்று ஒரு நாள் எதேச்சையாக ரகுவின் தொலைபேசியில் இவளை பார்த்ததும் பிடித்துவிட்டது. உடனே அவளது புகைப்படத்தை தனது அலைபேசிக்கு அனுப்பி வைத்துவிட்டு ரகுவின் மற்ற நண்பர்கள் மூலம் வெண்பாவின் வீட்டு விலாசத்தை அறிந்து கொண்டவர் உடனே அவளை பெண் கேட்டும் விட்டார். அவர்களும் 2 நாளைக்கு பிறகு சம்மதம் கூற அடுத்தடுத்து துரிதமாக திருமணத்திற்கு தேவையான அனைத்தும் செய்து இதோ திருமணத்தை நடத்தியும் விட்டார். அத்த என்று 3 முறை அழைத்து பார்த்தவள் பின் அவரின் தோள் தொட நினைவுக்கு வந்தவராய் மருமகளை பார்த்தார். அவளோ, என்னாச்சத்த, எதுக்கு கூப்பிட்டீங்க என்பது போல் பார்த்தாள். அது வந்து குட்டிமா, எதற்கு பேச அழைத்தோம் என்று மறந்து போனவராய் இழுத்தார். அதில் அவளது புருவங்கள் சுருங்க சட்டென கையில் இருந்த வெங்காயத்தை நீட்டி, இந்தா இதை நறுக்கி கொடு என்றார். அதை சிரிப்போடு வாங்கியவள் வெங்காயத்தை உரிக்க ஆரம்பித்தாள். நொடிகள் கரைய குரலை சிறுமியபடி, அம்மா கால் பண்ணாங்களா? வீட்டில் எல்லார்கிட்டேயும் பேசுனியாம்மா? சாதாரணமாக விசாரிப்பது போல் விசாரித்தார் லக்ஷ்மி. இல்லைங்க அத்தை, 2 நாள் ஆயிடுச்சு அவங்க கிட்ட பேசி என்றாள் மெல்லிய புன்னகையோடு. ஏம்மா, பேச வேண்டியதானே? மருமகளின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தபடி கேட்டார். இல்லைங்க அத்தை, வேலையில் பேச மறந்துட்டேன், இனிதான் பேசணும் என்றாள் வெங்காயத்தை நறுக்கி கொண்டே. அங்கே தம்பி தங்கச்சின்னு இருந்துட்டு இங்கே தனியாக என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்கலையா உனக்கு என கேட்டார். அவர் கேட்ட விதத்தில் சிரிப்பு வந்துவிட்டது. அதே சிரிப்போடு இல்லை என்று தலையாட்டினாள்.
பொய் சொல்லாதடா, உன் முகமே காட்டி கொடுக்குது. இங்கே பொக்குன்னு இருக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் அங்கே போய் ஒரு வாரம் இருந்துட்டு வாயே. நீயும் விருந்துக்கு போயிட்டு வந்ததோட சரி, மறுபடியும் போகவே இல்லை. போய் ஒரு வாரம் இருந்துட்டு வா, உனக்கும் நல்லா இருக்கும். அவள் என்ன கூறுவாளோ என்ற பதபதைப்பு லக்ஷ்மியின் முகத்தில் தெரிந்தது. 2 நாட்களாக இருக்கும் மனநிலைக்கு அங்கு சென்று வந்தால்தான் என்னவென்று தோன்றியது இவளுக்கும். இருந்தும் இல்ல அத்தை, ரகுவ அவள் என்ன கூற வந்தாள் என்பது கூட கேட்காமல், அவனையெல்லாம் கேட்க தேவையில்லை குட்டிமா, நீ இப்பவே கிளம்பு. நான் நம்ம டிரைவர்கிட்ட உன்னை விட்டுட்டு வர சொல்கிறேன் என்றார் அவசரமாக. இல்லத்த, அவர் வந்ததும் 2 பேரும் போயிட்டு வரோம் என்றாள் மறுப்பாக. அவனை இந்த ஒரு வாரத்துக்கு கையில் பிடிக்க முடியாது. ஏதோ காங்கிரீட் வேலை போயிட்டு இருக்கான். இவன் தான் போய் பார்த்துக்கணுமா. நீ போடா, நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன் என்றார். இது இவளுக்கே தெரியுமே. 2 நாட்களாக அவனும் சொல்லி கொண்டுதான் இருந்தான். சரியத்த, நான் அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு. அவள் முடிக்க கூட இல்லை. என்ன நீ இன்னும் அந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி புருஷன்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன்னுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ போ. நான் அவன் வந்ததும் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு உன் ஃபோனை சைலண்டில் போட்டு வை. யார் தொலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துட்டு வர முடியும் என்றார். தற்போதைய மனநிலைக்கு அவர் கூறுவதும் சரி என்று தோன்ற, சரிங்கத்த என்றாள். மெல்லிய புன்னகையோடு மருமகளின் கேசத்தை கோதி கொடுத்தவர் கையோடு மருமகளை அவனது வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த தாயை பார்த்தவன், மம்மி மம்மி என கத்தி அழைத்தான். அவனது அழைப்பை துளியும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நின்றவரின் கையை கிள்ளி வைத்தான். ஏண்டா? கையை நீவிக்கொண்டே தன் அருகில் நின்ற மகனை பார்த்தார் லக்ஷ்மி. பின்ன நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னவோ பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க என்றான் கடுப்பான குரலில். சரி, எதுக்கு கூப்பிட்ட என்றார் நேராகவே. இல்ல, அவ நிஜமாவே ஊருக்கு போயிட்டாளா என நம்பாது கேட்டவனை பலமாய் முறைத்தார் லக்ஷ்மி. நான் என்ன பொய்யா சொல்றேன், நிஜமாவே போயிட்டாடா என்றவர் பக்கவாட்டில் நின்ற மகனை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டார். நிஜமாவா மம்மி என்றவனின் குரல் என்னவோ போல இருந்தது. மகனின் குரலில் தெரிந்த மாற்றத்தில் வெடுக்கென திரும்பி பார்த்தவர், யாரோ எங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு வெட்டி பந்தா பண்ணாங்க, அவனை எங்கேயாவது பாத்தியா என்ன நக்கலாக கேட்டார். ஐய மம்மி, நீ சொன்ன மாதிரி கை கால் எல்லாம் உடைஞ்சு போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகலை. என்னவோ அவ இல்லாமல் வீடு நல்லா இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதானே போனா, நானா போக சொன்னேன்? தோளை குலுக்கி அசட்டையாக கூறியவன். சரி, நீ என்ன பண்ணுற? சுட சுட பஜ்ஜி, தூதுவளை ரசம், முட்டை பொரியல் எல்லாம் செஞ்சு கொடு, லைட்டாக பசிக்குது. வயிறை தடவி கொண்டு கூறியவன் முற்றத்தில் போடப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டான். நீ இப்படியே இருந்தா இந்த ஜென்மத்தில் உனக்கு லவ் செட்டே ஆகாது, சாபம் போல கூறிவிட்டு அவன் கூறியதை செய்ய ஆரம்பித்தார். அதே நேரம் இங்கு வெண்பாவின் வீட்டில் முற்றத்தில் போடப்பட்ட யூ வடிவ சோபாவின் ஒரு மூலையில் அமர்ந்தபடி புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாள் வெண்பா. அவளை ஒரு பார்வை பார்த்தபடி, என்னங்க, என்னன்னு கேட்டிங்களா? மாப்பிள்ளை இல்லாமல் திடீர்னு வந்து நிற்கிறா. அங்கே ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஏண்டி, உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா என தன் கணவரிடம் ஆரம்பித்து தன் இளைய மகளிடம் முடித்தார் வெண்பாவின் தாய் சுமதி. என்ன கிறுக்கத்தனமா புலம்பிட்டு இருக்க? கல்யாணம் முடிஞ்சு போனவ இப்போ வந்திருக்கா, நம்ம கூட இருக்க ஆசைப்பட்டு வந்திருப்பா. சம்மந்தி பேசும்போது நல்ல விதமாக தானே பேசுனாங்க, அப்புறம் எதுக்கு இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? சற்று காரமாகவே கூறினார் வெண்பாவின் தந்தை நாலடியார். அது இல்லைங்க, புதுசாக கல்யாணமானவங்க இப்படி தனித்தனியாக இருக்காங்க, இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தான் கேட்டேன் என தயங்கியவாறே சுமதி சொல்லவும், மா எதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இரு, நான் வேணும்னா வெண்பாவை கேட்குறேன் என்றாள் வெண்பாவின் தங்கை இலக்கியா. ஐயோ அதெல்லாம் வேணாம், அவளே சொன்னா சொல்லட்டும், இல்லைன்னா வேண்டாம். அவசரமாக வேண்டாம் என்றார் சுமதி. தாயின் பதட்டத்தில் தலையில் அடித்து கொண்டவள், என்னம்மா நீ இதுக்கு போய் இப்படி பயப்படுற? அக்கா அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டா என்றவள் அன்னையின் அதட்டலையும் மீறி தன் தமக்கையை அழைத்தாள். கா கா ஏ எருமை என கத்தினாள். புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தவள் நிதானமாக குரல் வந்த திசையை பார்த்தபடி, என்னடி என்றாள். மாமா கூட சண்டையா என பட்டென்று கேட்டு வைத்தாள். ஏன் கேட்குற? ஓ, திடீர்னு வந்துட்டா, வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்களான்னு உன் அம்மா அப்பா கேட்க சொன்னாங்களா? தாய் தந்தையை முறைத்து கொண்டே தங்கையிடம் கேட்டாள். இல்லை, உன் அப்பா அம்மா கேட்க சொன்னாங்க வெடுக்கென கூறிவிட்டு ஒன்று கேட்டால் பதிலே சொல்லாமல் சீனை போடுறது. முணுமுணுத்து கொண்டே தாயிடம் திரும்பியவள், ஏங்கம்மா, நம்ம வீட்டில் இவ்வளோ மாதிரியே சிந்து கள்ளித்தனமாக பேசுறது யாரு? ஒருவேளை சித்து போன கிழவியா இருக்குமோ? இல்லை இல்லை, நம்ம அத்தை ரத்தனா குணமாக இருக்கும் என்றாள் கடுப்பாக ஆரம்பித்து குறும்பாக முடித்தாள் இலக்கியா. ஷ், அமைதியாரு, அவ சொல்லலைன்னா விடு. ஏன் இத்தனை நாள் நாங்கள் பார்த்துக்கலையா?
என்ன ஏதுன்னு கூட கேட்கக்கூடாதுன்னு சொன்னா இனிமே கேட்கல. சற்று கோபமாக இளைய மகளிடம் கூறியவர் மூத்த மகளை அழுத்தமாக பார்த்தார். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, அவருக்கு இந்த வாரம் முழுக்க வேலை இருக்கு. அதனால நான் தனியா இருக்கேன்னு என் அத்தை தான் அம்மா வீட்டில் ஒரு வாரம் இருந்துட்டு வான்னு சொன்னாங்க. என்னால் மறுப்பு சொல்ல முடியல. அதே மாதிரி அவருக்கும் எனக்கும் என்ன சண்டை வரணும்னு நினைக்கிறீங்க? பொறுமையாக ஆரம்பித்து கோபமாக முடித்தாள். எப்பா சாமி, இவளை மாதிரி சீன் போடுறதுக்கு ஆளே இல்லை. இப்போ என்ன கேட்டாங்கன்னு இப்படி அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க? ரொம்ப பண்ற நீ. அவளுக்கு குறையாத கோபத்தோடு கேட்டாள் இலக்கி. நீ ஓவரா சீன் போடாத. வீட்டுக்கு வந்தது ஒரு குத்தம்னு இப்படி நிற்க வச்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் என் வீட்டுக்கே போறேன். சட்டென கண்ணீர் அணையை திறந்து விட்டவாறே தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அக்கணம், இவ என்ன லூசாமா என்ற இலக்கியாவின் குரல் இவளது அறை வரைக்கும் கேட்டது. ஆமா, லூசுதான் என கத்தியவள் படுக்கையில் விழுந்தாள். 2-3 நாட்களாக மனதில் அழுத்தி வைத்திருந்த பாரம் முழுவதும் கண்ணீராய் வெளிவர உறக்கமின்றி தவித்த விழிகள் ஆழ்ந்த உறக்கத்தை யாசிக்க கண்மூடி படுத்தவள் அப்படியே உறங்கி போனாள். அதே நேரம் இங்கு ரகு வீட்டில் படுக்கையில் விழுந்தவனுக்கு உறக்கம் என்பதே இல்லை. புரண்டு புரண்டு படுத்தவன் சட்டனை எழுந்தமர்ந்தான். என்ன கொடுமை அது! அவ பக்கத்துல இல்லாம தூக்கமே வரமாட்டேங்குது. இந்நேரம் அவன் நான் இல்லாம நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஆனா நான் பேய் மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கேன் என புலம்பிக் கொண்டே மணியை பார்த்தான். இரவு 11 தாண்டி சென்று கொண்டிருந்தது. அவளுக்கு அழைப்போமா? மனம் கேட்டவுடன் உடனே சரி என்றவன் மனைவிக்கு அழைப்பெடுத்தான். அதுவோ ஸ்விட்ச் ஆஃப் என்று வர கடுப்பாகி போனான். 1, 2, 3 என்று பல நிமிடங்கள் கழித்து மீண்டும் மீண்டும் மனைவிக்கு அழைத்தான். அது எப்பொழுதும் போல இப்பொழுதும் அதே பதிலை கூறியது. முதல்ல இவளோட ஃபோனை தூக்கி டிச்சுக்குள்ள போடணும். இவளுக்கு எதுக்கு ஃபோனு? இதோட 40 தடவை கூப்பிட்டுட்டேன். ஸ்விட்ச் ஆஃப்னே வருது என்றான் கடுப்பாக. அவள் தன்னை விட்டு சென்றதில் அத்தனை கோபம் வந்தது. கேசத்தை அழுந்த கோதி கொடுத்தவனின் மனமோ அவ வீட்டில் தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன, பேசாம அவ அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிப்பாரு என்றது. இதுவும் சரியாக தோன்றியது. அவருக்கு அழைக்கும் சமயத்தில் தான் மணியை பார்த்தான். அதுவோ மணி 2 காட்டியது. உன் ஐடியாவில் தீய வைக்க இந்த நேரத்தில் அவன் அப்பா தூங்கிட்டு இருப்பாருடா. மனதினை திட்டியவன் கண்ணக்கதுப்புகளை கடித்தபடி, அவ இல்லாம தூக்கமும் வரல, என்ன பண்ணலாம் என்று யோசித்தவன், காலையில் அவ ஃபோனை ஆன் பண்ணியும் பண்ணாம என் ஞாபகம்தான் முதல்ல வரணும் என முனகியபடியே அதற்கான வேலையை ஆரம்பித்தான். அத்தியாயம் 7. வெகு நேரமாக தொடர்ந்து கேட்ட அலைபேசியின் சத்தத்தில் கண் விழித்தாள் வெண்பா. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல முனகிக் கொண்டே எழுந்தவள் தன் உள்ளங்கை கொண்டு கண்களை தேய்த்தபடி அலைபேசியை பார்த்தாள். ஃபோனை ஆஃப் பண்ணி தானே வச்சேன் என நினைத்தவளின் காதில் தங்கை பேசும் சத்தம் கேட்டது. இலக்கி, நீயா ஃபோனை ஆன் பண்ணி வச்ச என கத்தி கேட்டாள். ஆமாடி, நான் தான் ஆன் பண்ணேன். நீ உன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு என் தூக்கம்தான் போச்சு என வெளியே இருந்தபடியே கத்தினாள். அவளது குரலில் மிதமெஞ்சிய கோபம் இருந்தது. தங்கியின் பேச்சு புரியாதவளாய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் ஆஃப் பண்ணி வச்சதுல உனக்கு ஏன் தூக்கம் போச்சு என்றவள் அலைபேசியை பார்த்தாள். அத்தனையும் தன்னவனின் அழைப்பு வந்ததற்கான குறுஞ்செய்திகள். அட கடவுளே, 50 ஃபோன் கால்ஸ், 100 மெசேஜ். ஆனால் எல்லாமே வெறும் எமோஜியா இருக்கு. ஒரு வார்த்தை பேசியிருக்கான பாரு என புலம்பியவள் புலனத்தை பார்க்க அதிலும் பல குறுஞ்செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. என்ன இப்படி ஹேங் ஆகுது என நினைத்தவள் பொறுமையாக அலைபேசியை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். 3-4 நிமிடங்களுக்கு பிறகு 1000 குறுஞ்செய்திகள் குவிந்தது. மொத்தமும் அவனே தான் அனுப்பியிருந்தான். அனைத்தும் ஓட்டிகள் மட்டுமே அனுப்பியிருந்தான். அட பாவி, இவ்வளவு ஸ்டிக்கரா? எங்கிருந்து இதெல்லாம் எடுத்தான்? விடிய விடிய அனுப்பி வச்சிருக்கான். தூங்கவே இல்லை போலையே என நினைத்தவள் அவன் அனுப்பிய வடிவேலுவின் ஓட்டியை பார்த்து சிரித்தபடி திரும்பினாள். அக்கணம் அவளின் கண்கள் ஏகத்திற்கும் விரிந்து எதிரில் அமர்ந்திருந்தவனை அதிர்ச்சியுடன் பார்த்தது. 2 கால்களையும் நாற்காலியில் ஊன்றி வடிவேலு பாணியில் அமர்ந்திருந்தவனை பார்த்தவளுக்கு சட்டென்று சிரிப்பு வந்தது. எப்படா வந்த? ஏன் என்னை எழுப்பல என சிரித்தபடியே கேட்டவளை முறைத்தவன் சட்டென எழுந்து நின்றான். ரகு, எங்க போற என்றவளிடம் பதில் பேசாது கதவை தாழிட்டான். என்னடா, கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நேத்து மாதிரி காலில் விழ போறியா என கேட்டு சத்தமாக சிரித்தாள். அதில் அத்தனை கோபம் வந்தது ரகுவிற்கு. அவள் சாதாரணமாக கேட்டிருந்தால் கூட கோபம் வந்திருக்காதோ என்னவோ. ஆனால் அவள் சிரித்து கொண்டே கேட்டது கோபத்தை கொடுத்தது. சற்று நேரத்தில் எத்தனை பயந்து விட்டான் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அறையின் கதவை பூட்டிவிட்டு போனையும் அணைத்துவிட்டு படுத்துவிட்டால் பயம் வராதா என்ன? அதுவும் வீட்டிற்கு வரும் முன் அவள் பேசிவிட்டு வந்த வார்த்தைகள் வேறு மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது.
இங்கே அனைத்தும் கூறியிருந்தால் கூட அவன் பெரியதாக எடுத்திருக்க மாட்டானோ என்னவோ. ஆனால் அவள் எதை பற்றியும் கூறாமல் அரைக்கதவை சாத்திவிட்டு உறங்கினால் அவனும் என்னதான் நினைப்பான்? உண்மையை சொல்லப்போனால் மனதளவில் அத்தனை பயந்து விட்டான். கண்களை இறுக மூடி திறந்தவன் கேசத்தை அழுந்து கோதிக்கொண்டே மனைவியை பார்த்தான். இப்ப எதுக்கு இப்படி பார்க்குற? ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுல ரொம்ப பயந்துட்டியா? நான் என்ன தற்கொலையா? அடுத்து அவள் பேசும் முன் மங்கியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தான். தன்னவனின் அடியில் கன்னம் தீப்பட்டதைப் போல எரிந்தது. சட்டென கண்களில் நீர் தேங்கி நின்றது. கண்களை சொல்ந்த கண்ணீரை வெளியிடாமல் தடுக்கத்தான் நினைத்தாள். ஆனால் அவளையும் மீறி கண்ணீர் வழிந்து விட்டது. அதற்கு மேல் அவனின் கோபம் அவளிடத்தில் நிற்குமா என்ன? சட்டென பெண்ணை இழுத்து அணைத்து கொண்டான் இறுக்கமாக. கணவனின் திடீர் அணைப்பில் ஏய் என்றவள் அவனின் பாரத்தை தாங்காது கட்டிலில் சாய்ந்தாள். ரொம்ப பயந்துட்டேன்டி, ரொம்ப பயந்துட்டேன். இனிமே இப்படி பண்ணுவியா? என்னை விட்டுட்டு வருவியா என்று கூறியவனின் குரல் கரகரத்தது. அதே கணம் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் பெண்ணவளின் தோள் தொட்டது. என்ன பண்ற ரகு? ஷ், என்னை அடிச்சிட்டு நீ அழுதுட்டு இருக்கியா? அழுகையும் சிரிப்புமாய் கேட்டாள். அதற்கு பதில் சொல்லாமல் இன்னும் இன்னும் இருக்கினான். அதில் எனக்கு வலிக்குது என்றாள். என்றவன் மீண்டும் ஒரு முறை இறுக அணைத்துவிட்டு பெண்ணை விட்டு விலகி எழுந்தான். பெண்ணின் முகத்தை கூட பார்க்கவில்லை. அவளை அடித்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு அவனுக்குள். ரகு அவன் தோள் தொடவும் சட்டென அவளை அணைத்து கொண்டான். ஆடவனின் உடல் அழுகையில் குலுங்கியது. ரகு என்னடா என ஆதரவாக அவனின் முதுகை வருடினாள். சத்தியமா நீ இல்லாம என்னால் ஒரு நாள் நைட்டு கூட இருக்க முடியலடி. ஒரு நிமிஷம் அந்த ரூம்ல நீ இல்லாம என்னால் இருக்க முடியல. தூக்கம் கூட வரல. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. இனிமே உன்னை பார்க்கவே மாட்டோம்னு நினச்சேன். அதான் 5 மணிக்கே இங்கே கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்தால் நீ ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க. எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உன் வீட்டு ஆட்கள் கிட்ட சொல்லவும் முடியாமல் உன்கிட்ட பேசவும் முடியாமல் வெளியே நின்றுட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பிழைச்சிட்டேன் தெரியுமா? அப்படி இப்படின்னு கதவை திறந்து உள்ளே வந்தா மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனா உன்னை பார்த்த அப்புறம்தான் மூச்சே வந்துச்சு என்றவனது குரல் இன்னும் கரகரப்பாகத்தான் வந்தது. உன்னை அடிக்கணும்னு எனக்கு மோட்டிவ் இல்லடி. நான் நினச்சி பயந்ததே நீ சொல்லவும் கோபம் வந்துருச்சு. சாரிடி, சாரி என்றவனின் இதழ்கள் மங்கியின் கன்னத்தில் அழுத்தமாக பதிந்தது. கண்களை இறுக மூடி தன்னவனின் இதழ் தீண்டலை ஆழ்ந்து உள்வாங்கியவளுக்கு 2 நாட்களாக இருந்த மனநிலை மொத்தமும் மாறியிருந்தது. ஆடவனின் உடலின் வெப்பத்தை தன் மேனியில் முதலாக உணர்ந்தவளுக்கு அத்தனை சிலிர்ப்பு. நொடிகள் கடந்துதான் அவனின் உடல் வெப்பம் சாதாரணமாக இல்லை என்று உணர்ந்தாள். ரகு என்னடா இப்படி கொதிக்குது? ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. நேற்று காலையில் கூட நல்லதானே இருந்த? மெல்லிய பதட்ட குரலில் கேட்டவள் அவனிடமிருந்து விலகி அமர்ந்தாள். என்ன ரகு இப்படி கேர்லஸாக இருக்க? கிளம்ப, ஹாஸ்பிட்டல் போலாம் அவனின் கழுத்தடியில் கை வைத்தபடி கூறினாள். மனைவியின் அக்கறையில் கடுப்பானவன் ஒழுங்கா போயிடு. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி சீனை போடாத. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவ தானே நீ என்றான் முறைப்போடு. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேனா என நினைத்தவளுக்கு மாமியாரின் ஒன்றுக்கும் முரணான பேச்சு நினைவு வர அவரின் வேலைதானா என நினைத்தவளுக்கு மெல்லிய புன்னகை வந்தது. அதே புன்னகையோடு கணவனின் கேசத்தை கோதிக்கொண்டே நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா காய்ச்சல் சரியாயிடும் என்று எழுந்தவளின் கையை பிடித்து கொண்டவன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேணாம் என்றான் மெல்லிய குரலில். அதற்கு ஏன் என்பதை போல் ஒரு பார்வை பார்த்தாள் பாவை. என்ன பதில் சொல்வான்? நீ இல்லாமல் காய்ச்சல் வந்துவிட்டது என்றா? கேசத்தை கோதி கொண்டபடி கீழிதழ்களை அழுந்து கடித்து கொண்டே மங்கியை பார்த்தான். என்னடா என்று கேட்டவளின் கண்களை நேருக்கு நேர் பார்க்காது, படத்தில் வர டயலாக் தான், இருந்தாலும் பரவாயில்ல. இது ஹோம் சிக் மாதிரி நீ இல்லாமல் காய்ச்சல் வந்துருச்சு என்றான். அக்கணம் என்ன உணர்கிறோம் என அவளுக்கே தெரியவில்லை. அவனையும் அவன் பிடித்திருந்த கையையும் மாறி மாறி பார்த்தாள். அவன் கையை பிடித்திருந்த பிடியும் அதன் இறுக்கமும் மன்னவனின் நிலையை சொல்லாமல் சொல்லியது. அக்கணம் நீண்ட நெடிய பெருமூச்சுடன் ரகுவை தொடர்ந்தான். நீ ஹைட்டை பற்றி பேசி அழும்போதெல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்ல தெரியலடி. படத்தில் சீரியலில் பண்ணுற மாதிரி சிங்கப்பெண் ரேஞ்சுக்கு உன்னை மோட்டிவ் பண்ணி உன்னோட இன்செக்யூர் ஃபீல்லேருந்து என்னால் வெளியே கொண்டு வர முடியுமான்னு தெரியல தர்போஸ். ஆனால் நீ இல்லாத லைஃப்பை இனிமே என்னால் யோசிக்க முடியாது. சத்தியமாக நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது எனக்கு இது மாதிரி தோணுனது இல்லை. எப்போ என் வீட்டுக்கு வந்தியோ அப்போ இருந்து உன் மேலே ஒரு ஈர்ப்பு. அது நாள் போக போக சொல்ல முடியாத உணர்வு கொடுத்துச்சு. அதுக்கு பேர் லவ்வான்னு கேட்டா லவ் தான், இல்லை பொண்டாட்டிங்கிற உரிமையானு கேட்டா அப்போ உரிமை தான் என குனிந்தபடி கூறியவனை பார்த்தவளின் இதழ்கள் மெல்லிதாக விரிந்தது. அதே புன்னகையோடு ரகு என்று அழைக்க, இல்லை நான் ஃபுல்லாக பேசிக்கிறேன் என்றவன் தொடர்ந்தான்.
என்னதான் இவ்வளவு பெரிய கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட உன்னை எனக்கு பிடிக்கும், என் உயிரளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன் இப்படியெல்லாம் சொல்ல வரலை. அது என்னவோ ரொம்ப ஃபார்மலாக இருக்குது. காலங்காலமாக இதானே எல்லாரும் பண்ணுறாங்க. அதான் என்னோட காதலை வெறும் வார்த்தையெல்லாம் சொல்லாமல் உனக்கு உணர்த்த நினச்சேன். என்னோட அணைப்பால், என்னோட பேச்சால், என்னோட தொடுகையில், இப்படி ஒவ்வொரு செயலையும் என்னோட காதலை உனக்கு புரிய வைக்க நினச்சேன். ஆனால் அது எல்லாமே இப்படி சொதப்பும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல என்றான் உள்ளே சென்ற குரலில். ஆடவன் பேச பேச என்ன உணர்கிறோம் என்றே தெரியாத நிலை பெண்ணவளுக்கு. ரகு என அழைத்தவள் சட்டென ஆடவனின் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்து அவனது முகத்தை கையில் ஏந்தி, ரகுண்ணா என ஏதோ வெண்பா கூற வர அவசரமாக இடையிட்டான். ஒன்றும் சொல்ல வேணாம். நீ ஷார்ட்டாக இருக்க, நான் ஹைட்டாக இருக்கேன். இதே மாதிரி சில்லி ரீசன் சொல்லாத. எனக்கு நிஜமாவே சிரிப்பு வருது. அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கும் போது எனக்கு நீ இந்தளவுக்கு சீரியஸாக லூசு மாதிரி யோசிப்பேன்னு எனக்கு தெரியல. இல்லைனா அந்த பாட்டை இனிமேல் எவனும் பாடாத மாதிரி செஞ்சுருப்பேன். யாரை பார்த்து என்ன பாட்டு பாடுறானுங்க, என் தர்பூசணியை என்ன நினச்சிட்டானுங்க? அவன் அப்படி கூற கூறவே அவனது இதழ்களில் மெல்லிய புன்னகை கூட மலர்ந்தது. அதனை அடக்கிக் கொண்டேதான் பேசினான். கணவனின் சிரிப்பில் அவனது தலையில் தட்டியபடி, கிறுக்கா கொஞ்சமாவது சீரியஸாக இருக்கியானே என கேட்டவளுக்கும் சிரிப்பு வந்தது. அதனையும் மீறி அவன் மீது அத்தனை காதல் வந்தது. நிமிடம் இமைக்காத கணவனை பார்த்தவள் மீண்டும் அவனது கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்து, சரி இரு, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்றவள் குளியல் அறையை நோக்கி நடந்தாள். பின் என்ன நினைத்தாளோ ரகுவிடம் திரும்பி, ஆமா நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் வந்தியா? அவனை மேலிருந்து கீழாக பார்த்தபடி கேட்டாள். அதற்கு ஆடவன் பதில் கூறும் முன்பே, நைட் ட்ரெஸ்லேயே இருக்க, அப்போ ஃப்ரெஷ் ஆயிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரி போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்றாள். பதில் பேசாத அவளையே இமைக்காது பார்த்தவனின் பார்வை அவளது கன்னத்தில் பதிந்தது. மீண்டும் அவனுள் குற்ற உணர்வு தலை தூக்கியது. கணவனின் பார்வையில், என்னடா எழுந்து வா என்றாள். மாட்டேன் என தலையாட்டியவன் வா என்பதைப் போல கை நீட்டி அழைத்தான். அவனின் அருகில் அமர்ந்து கொண்டவள், என்ன ஆச்சு என கேட்டாள். அதற்கு பதில் பேசாது மங்கையின் கன்னத்தை மெல்ல வருடி கொண்டே, ரொம்ப வலிக்குதாடி தர்போஸ். சாரிடி, எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயத்திலே வந்தேன். நீயும் அதே போல பேசவும் கோபத்தில் கை நீட்டிட்டேன், சாரி என்றான் மீண்டும். அவளது கன்னத்தை பார்க்க பார்க்க அவனுக்கே அவனை மன்னிக்க முடியாத நிலை. அதனால்தான் மீண்டும் மீண்டும் மனைவியிடம் மன்னிப்பை கேட்டான். ஹே அதெல்லாம் ஒன்றுமில்ல என்றவளிடம் மறுப்பாய் தலையாட்டியவன், வீட்டுக்கு வெளியே பிஸ்னஸில் நமக்கு எவ்வளவு தான் டென்ஷன் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க கிட்ட தான் அதை காட்டிக்கவே கூடாதுன்னு என் அப்பா சொல்லுவார். ஏன்னா அவங்க தான் நம்ம வீட்டோட வெளிச்சம்னு சொல்லுவார். நானும் உன்கிட்ட என்னோட டென்ஷனையும் என்னோட கோபத்தையும் இது நாள் வரைக்கும் காட்டிக்கிட்டதில்லை. ஆனால் இன்னைக்கு என்னையும் மீறி அடிச்சிட்டேன் என்றான். அவனது குரலில் மிதமிஞ்சிய வேதனை இருந்தது. அவனையே இமைக்காது பார்த்தவள் என்ன நினைத்தாளோ சட்டென அவனது இதழில் இதழ் பதித்தாள். மங்கையின் எதிர்பாராத முத்தத்தில் விழிகளை உருட்டி பெண்ணை பார்த்தான். அவளோ இவனது பார்வையில் விலக சட்டென அவளை பிடித்து கொண்டவன் அவளது இதழை தன்னிதழ் கொண்டு தீண்டினான் மென்மையாக. தானாக சென்று முத்தமிடும் போது கூட உணராத ஓர் உணர்வு அவன் இதழ் தீண்டலில் உணர்ந்தாள். அக்கணம் மங்கையின் மேனி முழுவதும் சிலிர்த்து அடங்கியது. அத்தியாயம் 8. நிமிடங்கள் கரைய மனைவியின் இதழ்களை மெல்ல விட்டவன் அவளது முகத்தை பார்த்தான். நொடிகள் மௌனமாய் கரைய, வெண்பா என்று அழைத்தான். அந்த அழைப்பு அவளை சிலிர்க்க வைத்தது. இப்படி கூப்பிடாத ரகு என்றவளின் குரல் மெல்ல ஒலித்தது. என்ன கேட்கல என்றவன் கன்னத்தை மங்கியின் இதழருகே கொண்டு சென்றான். முதலில் பதறி விலகியவள் பின் என்ன நினைத்தாளோ மன்னவனின் கன்னத்தை கடித்து வைத்துவிட்டு அங்கிருந்து ஓடியிருந்தாள். ஆ ராட்சசி என்று கன்னத்தை தடவியவனுக்கு மனம் முழுக்க ஒருவித பரவசம். அதே மனநிலையோடு கன்னத்தை மீண்டும் ஒரு முறை வருடி கொடுத்தவன் வெளியில் வர முற்றத்தில் அமர்ந்திருந்தாள் இலக்கியா. ராங் டைமில் வந்துட்டியாடா ரகு என்று நினைத்தவன் அவளை பார்த்தான். இங்கு அவளும் அவனைத்தான் பார்த்தாள். கன்னத்தை தடவி கொண்டே வந்தவனிடம், என்ன ராகு பகவான் கன்னத்தை தேய்ச்சிக்கிட்டே வரீங்க, செம்ம அடி போலையே என சோபாவில் அமர்ந்தபடி நக்கலாக கேட்டாள். அவளை பார்த்து முறைத்தவன், என்ன இலக்கணம், நக்கல் நட்டாத்தில் நட்டுக்கிட்டு நிற்குது, பார்த்து பிச்சுக்க போகுது என்றான் கேலியோடு. ஐயோ உங்களை போய் நக்கல் எல்லாம் பண்ண முடியுமா? யாரு நீங்க? ராகு பகவானாச்சே மேலே பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் இளையவள். அக்கணம், ஏய் என்னடி என் புருஷனை பார்த்தா உனக்கு ராகு கேது சூதுவாது மாதிரியா இருக்கு? கொன்றுவேன், ஒழுங்கா மாமா இல்லை வேணா அத்தான்னு சொல்லி கூப்பிடு என்றபடியே வந்த வெண்பாவை சட்டென திரும்பி பார்த்தான்.
அந்த பார்வையே, அவ கூட ஒரு பேரை வச்சு தாண்டி கூப்பிட்டா, ஆனா நீ 1க்கு 4 பேரை சொல்லி அவளுக்கு எடுத்து தரியா என்றது. கணவனின் பார்வையில் புரியாமல் விழித்தவள் என்னவென்று புருவம் உயர்த்தி கேட்டாள். ஒண்ணுமில்ல என அவசரமாக தலையாட்டினான். அவனை பார்த்து சிரித்தவள் இலக்கியாவை பார்த்தாள். அவளோ, அடேங்கப்பா, ரொம்ப பீத்திக்காத. அதிகாலையில உன் புருஷர் பண்ண கூத்துக்கு ராகு கேதனு மட்டுமில்ல, சனி பகவான்னு கூட பேர வைக்கலாம் என்று ஏற்ற இறக்கத்துடன் இலக்கியா கூறினாள். அதில், ஐயோ நான் எதுவும் பண்ணல என்று ரகு வெண்பாவின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டான். ஏலி பின்னாடி ஒட்டகம் போய் ஒளிஞ்சுக்கிற கூத்த இங்க தான் பார்க்க முடியுது என இலக்கியா சத்தமாக கூற, அவளை பார்த்து முறைத்த வெண்பாவோ, என்னங்க அப்படி என்ன பண்ணீங்க? இந்த பள்ளி ரொம்ப கத்து போல முகத்தை வைத்து கூறினான். என்னது, ஒன்னும் பண்ணலையா? என்ன பேச வைக்கிறீங்களா என சண்டைக்கு வருவது போல அவள் போட்டிருந்த சட்டையின் காலரை தூக்கிவிட்டபடி எழுந்து நின்றாள். ஐயோ வெண்பா, என்னை காப்பாத்து, அந்த மிருகம் நம்மளை நோக்கி தான் வருது என பயந்தவன் போல் மனைவியின் தோளை பற்றி கொண்டான். இருங்க நான் பேசுறேன் என்றவள், அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும், நீ அது இதுன்னு சொல்லாமரு என்றாள் கணவனை பார்த்தபடி. வாடி என் கொத்தமல்லி கொழுந்த, உன்னை அவரு எதுவும் பண்ணலன்னு நீ வந்து பார்த்த. காலங்காத்தால வீட்டுக்கு வந்து ஒரே அலப்பற. அதை கூட ஏதோ போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா என்ன என இலக்கியா ஏதோ கூற வரவும், ரகு இவளை என்ன பண்ண என முறைப்போடு கேட்டாள் வெண்பா. நான் ஒண்ணுமே பண்ணல தர்பூஸ் என பாவமாக கூறியவனை வெண்பா முறைக்க இலக்கியாவும் உதட்டி சொழித்து அழகு காட்டியபடி, அவர் கேட்டா இப்படிதான்க்கா சொல்லுவாரு, நானே சொல்றேன் என்றவள் குதூகலமாக கதை சொல்ல ஆரம்பித்தாள். வேண்டாம் வேண்டாம் என்பதே ரகு தலையாட்ட அவனை பார்த்து மேலும் அழகு காட்டியவள், காலையில ஒரு 5:30 மணி இருக்கும்க்கா. நான் தொல்ஸ் அப்பா எல்லாரும் அப்பதான் எழுந்தோம். அம்மா எங்களுக்கு டீ போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப காலிங் பில் சத்தம் கேட்டுச்சா என்னை இழுக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லாத, உனக்கு நான் ஆப்பிள் வாங்கித்தரேன் என அவசரமாக டீல் பேசினான் ரகு. சட்டென கதை கூறுவதை நிறுத்திவிட்டு, ஹை ஆப்பிள் ஃபோன் அம்மாமா என ஆர்வத்துடன் கேட்டாள். சச்ச, அது நாட் குட் ஃபார் ஐஸ், நான் சொன்னது சாப்பிட்ற ஆப்பிள் என்றான் அசட்டையாக. அவனை பலமாக முறைத்தவள், அக்கா நீ வா, இன்னைக்கு நடந்ததை முழுசா சொல்லாம நான் விட மாட்டேன் என்றாள் வெண்பாவின் கையை பிடித்து கொண்டு. டே ரகு, உனக்கு உன் வாயில தான் சனி கேது எல்லாமே இருக்கு என முனகியவன் அவஸ்தையுடன் இருவரையும் பார்த்தான். ரகுவின் பார்வையை கிண்டலாக பார்த்தபடி காலையில் நடந்த அனைத்தையும் கூற ஆரம்பித்தாள் இலக்கியா. ரகுவின் நினைவுகளும் அதனுடன் பயணித்தது. காலையில் எழுந்ததும் அவளுக்கு என் நினைவுதான் வர வேண்டும் என்று நினைத்தவன் மாறி மாறி குறுஞ்செய்திகளை அனுப்பினான். அது கூட ஒரு எல்லைக்கு மேல் போர் அடித்து விட்டது. மீண்டும் அலைபேசிக்கு அழைத்தான். அது இன்னும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. எழுந்து மணியை பார்த்தான். 4:30 கடந்திருந்தது. இதற்கு மேல் அவளை விட்டு இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. சட்டனை எழுந்தவன் குளியலறை சென்றுவிட்டு அடுத்த 10 நிமிடத்தில் கோபியில் உள்ள தன்னவளின் இல்லத்தை நோக்கி பயணித்தான். அடுத்த 3/4 மணி நேரத்தில் வெண்பாவின் இல்லத்தில் இருந்தான் ரகு. நீண்ட நெடிய பெருமூச்சு விட்டவன் அழைப்பு மணியை அழுத்தினான். இங்க பாரு ரகு, எப்படியும் அவதான் கதவை திறக்க வருவா. நம்ம மூஞ்சிக்கு நேரா மூஞ்சி இருந்தா அது அவ இல்லை, அதுவே கொஞ்சம் கீழே இருந்தாலும் அது நம்ம ஆளுதான். ஸோ கப்புன்னு கட்டிப்பிடிச்சு நீ இல்லாம நான் இல்லடின்னு சொல்லிடணும் என முனகி கொண்டே ஒருவித ஆர்வத்துடன் மீண்டும் ஒரு முறை வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினான். சிறிது நேரத்தில் கதவை திறக்கவும் ஆர்வத்துடன் இருந்தவன், அப்பாடி நம்ம மூஞ்சிக்கு நேரம் இல்லை, அப்ப நான் நினைச்ச மாதிரி நம்ம ஆளுதான் கதவை திறந்திருக்கா, எதுக்கும் ஹாலில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும் என நினைத்தவன் முற்றத்தில் யாராவது இருக்கிறார்களா என தேடியபடியே எதிரில் நின்றது யார் என்று கூட பார்க்காது இழுத்து அணைத்து கொண்டான். தர்பூஸ், நீ இல்லாம எனக்கு தூக்கமே வரலடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி குட்ட என கூறியவன் மேலும் நன்றாக அணைக்கவும் தான் கவனித்தான் அது தன்னவள் அல்ல, தன் மாமனார் என்று. கண்கள் இரண்டும் தன்னிச்சையாக விரிந்து கொள்ள சட்டென அவரை விட்டு விலகியவன், ஐயோ மாமா நீங்களா என்று கேட்டவனது குரலில் மிதமிஞ்சிய அதிர்ச்சி மட்டுமே இருந்தது. அது மாமா, நான் வெண்பான்னு நினைச்சேன், நீங்க 2 பேரும் ஒரே ஹைட் வரையா, அதான் முகத்தை கூட பார்க்கலையா வெண்பான்னு நினைச்சு அவசரமாக கூற நினைத்தான். ஆனால் அது திக்கி திணறி தடுமாறி வெளிவந்தது. அதற்கு அவர் பதில் பேசாது நிற்கவும் அவரின் முகத்தை பார்த்தவனுக்கு இன்னும் சங்கடமாகி போனது. மாமா வெண்பா என திக்கி திக்கி கேட்க அவரோ இன்னும் அதிர்ச்சியில் இருந்தார். மாப்பிள்ள அதுதான் அவரும்
வெண்பாவின் தாயின் குரல் கேட்டது. எக்கி அவரை பார்த்தான். அவரோ குனிந்து சிரித்தபடியே நின்றார். ஐயோ, இவங்களும் பார்த்துட்டாங்களா மனதில் நினைத்தவன் சரிங்கத்த என்றான். பெண், மாமா கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்கள் என்பதை போல் கை காட்டினான். அவனது குரலில் தன்னிலைக்கு வந்தவர் சற்றே விலகி நிற்க ஓட்டமும் நடையுமாக வெண்பாவின் அறைக்கு சென்றான். அதுவோ உள்ளே பூட்டியிருந்தது. அத்தை உள்ளே பூட்டியிருக்கா போல என தயங்கியபடியே கூறினான். எப்பவும் கதவை லாக் பண்ண மாட்டாளே, கதவை தட்டி கூப்பிடுங்க என்றார் வெண்பாவின் தாய். கதவை தாழிட்டு தூங்க மாட்டாள் என்றதில் திக்கென்றது அவனுக்கு. மனதின் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இல்லத்த வேணாம், நல்லா தூங்கிட்டு இருப்பா என அவன் கூறவும் நேற்று புலம்பியது வீண் என புரிந்தது வெண்பாவின் தாய்க்கு. இலக்கியா தொல்ஸ், என்ன சிரிப்பு ரெண்டு பேருக்கும், அவரை போய் பாருங்க என கூறவும் தான் முற்றத்தில் இருந்த மற்றவர்களை இருந்ததை கவனித்தான் ரகு. ஐயோ, கொஞ்சம் இருந்த மானமும் மொத்தமா போயிருச்சே. அவனது பயத்தை மீறி அலறியது அவனது ஒரு பக்க மனம். இருவரும் இவனை நெருங்க அவர்களை பார்க்காது குனிந்து நின்றான். இருங்க மாமா, கால் பண்ணி கூப்பிடுறேன், ஃபோன் ஏன் ரூமில் இருக்கு, எடுத்துட்டு வரேன் சிரித்தபடி தொல்காப்பியன் கூறவும் சரியென தலையாட்டி வைத்தான். ராகு பகவான் காலையிலேயே தங்களின் லீலைகளை ஆரம்பித்து விட்டீர்கள் போல என நக்கல் துணியில் கூறியவளை சட்டென நிமிர்ந்து பார்த்தான் ரகு. மௌன விரதமாமாமோய் என இலக்கியா மேலும் வம்பிழுக்க அமைதியாக நின்றான். அவன் மனம் முழுக்க ஒருவித பயமே ஆட்கொண்டிருந்தது. தன்னவள் அலைபேசியை அணைத்து வைத்ததும் அரைக்கதவை பூட்டியிருப்பது மட்டுமே நினைவில் ஆடியது. அக்கணம் ஆடவனின் மனம் பலவாறு யோசிக்க ஆரம்பித்தது. அது எப்படி மாமா, என் அப்பாக்கும் என் அக்காக்கும் வித்தியாசம் தெரியாம அப்பாவை இறுக்கமா கட்டிப்பிடிச்சிங்க? அவனது தோல் தட்டி கேள்வியாக கேட்டாள் சட்டென நினைவு வந்தவனாய். அது ஹைட்டு வேரியேஷனில் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டான். முதல்ல யார் உங்கள் அப்பாவை கதவை திறக்க சொன்னது? சீரியஸான குரலில் கேட்டவனை மேலிருந்து கீழாக பார்த்தாள். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்றது இதுதானோ? நக்கலாக கேட்டவளுக்கு பதில் கூறுவதற்குள் தொல்காப்பியன் வர அமைதியானான். மாமா, அக்கா ஃபோன் என்று ஆரம்பிக்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா என கேட்டான். அவனும் ஆமாம் என்று தலையாட்டி, சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், நைட்டு இலக்கியா கிட்ட சார்ஜ் கேட்டுட்டு இருந்தா, இவ தந்தாலா இல்லையான்னு தெரியல என்றான் இலக்கியாவை பார்த்தபடி. அவ மறுபடியும் வந்து கேட்கல என்றாள் இலக்கி. அவள் ஏன் மறுபடியும் கேட்கலை என்ற கேள்வி அவனுக்கு அவனே கேட்டுக்கொண்டான். அதற்கு விடை சொல்கிறேன் என்று அவனது மனம் தப்பு தப்பாக ஏதேதோ சொல்ல இதயம் மத்தளம் வாசித்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அவ ரூமுக்குள்ள போகணும் என்றான் பொறுமையான பிடிவாத குரலில். அவனது பேச்சில் கடுப்பாகி போனாள் இலக்கியா. அவளை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு மிட் நைட்ல வந்து அடம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன் என இலக்கியா எகிரினாள். அதை துளியும் பொருட்படுத்தாமல் அவன் நிற்க இன்னும் கடுப்பாகி போனாள் இளையவள். அக்கணம் இருவரையும் வேடிக்கை பார்த்தபடி நின்ற தொல்காப்பியனோ மெதுவாக அங்கிருந்து நழுவி கொண்டான். நொடிகள் கரைய தன்னையே முறைத்து கொண்டிருந்தவளின் பக்கம் திரும்பி, சரி சொல்லு, உன் ஃபோனில் சார்ஜ் இருக்கா என கேட்டான். அதற்கு முறைத்தாலும் இருக்கு என்பதை போல் தலையாட்டினாள். கொடு என ரகு கை நீட்டி கேட்கவும் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அலைபேசியை நீட்டினாள். அதை வாங்கியவன், இந்த டப்பா ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வைக்கிற, என் பொண்டாட்டி ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வைக்க மாட்டியா? எப்போ அந்த சார்ஜ் போடுறியோ அப்போ தான் இதை உனக்கு தருவேன். அலைபேசியை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டே கூறியவனை முறைத்தவள். யோ மாமா, கடுப்பாக ஆரம்பித்து பின் கெஞ்சலாக, ப்ளீஸ் மாமா என் ஃபோனை தாங்க, எனக்கு தூக்கம் வருது என்றாள். எனது தூங்குறியா? அப்போ கண்டிப்பாக தர முடியாது. என் பொண்டாட்டி கதவை ஓப்பன் பண்ணட்டும், உனக்கு ஃபோன் தரேன், இல்லைனா ரூம் கீ கொடு, நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்றவன் ஃபோனை பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அவனது செயலில் பல்லை கடித்து கொண்டு, இது என்ன உங்க வீடா? அப்படியெல்லாம் கீ இங்கே இல்லை, அவளா கதவை ஓப்பன் பண்ணாதான் உண்டு, வெயிட் பண்ணுங்க, அவளே கதவை ஓப்பன் பண்ணுவா என்றாள். அதெல்லாம் முடியாது, அவளோட ரூம் ஓப்பன் ஆகணும், இல்லைனா உன் ஃபோனை கீழே போட்டுருவேன் என்றவன் அலைபேசியை எடுத்து தலைக்கு மேலே தூக்கினான். கடவுளே, காலங்கத்தில் ராகு மூலமா சனி பகவானை அனுப்பி வச்சிட்டியே என புலம்பியவள் ரகுவிடம் திரும்பி கெஞ்சல் குரலில், மாமா, அவ உள்ள பூட்டியிருக்கா, எப்படி ஓப்பன் பண்ண முடியும்? நீங்க அடம் பிடிக்கிறதுக்காக ஒரு பக்க கதவோட நட்டையும் போல்ட்டையும் கலட்டவா முடியும் என்றாள். அவள் அப்படி கூறியதும் ஆர்வமாக பார்த்தவன், அட இது நல்லா இருக்கே குழந்தையா, அப்ப அதையே செஞ்சிடுறேன் என்றான் சீரியஸ் டோனில். என்னது என இலக்கிய அதிர்ச்சியாக அவளின் போனை தூக்கி காட்டி உதட்டை பிதுக்கி, வேற வழியில்லை என்றான். அவனை முறைப்பாக பார்த்தவள் திரும்பி, டே தொல்ஸ் என தன் அண்ணனை அழைக்க அவன் தான் எப்போதோ சென்று இருந்தானே. அட துரோகி என்றவள், பா என கத்த அவளின் தலையில் தட்டியவன், என் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா, மெல்லமா கூப்பிடு என கூறவும், ரொம்பத்தான் என்றவள், பா
அக்கா இருக்கிற ரூம் கதவை உள்ள பூட்டுனா கூட வெளியே இருந்து ஓப்பன் பண்ண முடியுமே, அதே தானே என கேட்டாள். அதுதான் போல, எதுக்கும் நீ போய் பாரு என்றவர் அவர்களை பார்க்க கூட இல்லை. சட்டென அறைக்குள் நுழைந்து கொண்டார். பாவம், அவரே வெக்கப்படுற மாதிரி கட்டி பிடிச்சிட்டான் போல, இவ்வளவு அவசரமா உள்ள போறாரு என மனம் வேறு ஒரு பக்கம் புலம்பிட இருவரையும் பார்த்தும் பார்த்தபடி நின்றான். தன் மாமனின் அமைதியில், என்ன மாமா, நானே தான் அதையும் பார்க்கணுமா? பல்லை கடித்து கொண்டு கேட்டாள். ஆமாம் என்பதை போல் இதழ்களை கீழாக வளைத்து புருவத்தை உயர்த்தி தலையசைத்தான். அவனது செயலில் முறைக்க மட்டும்தான் முடிந்தது அவளால். கைகளை நன்றாக தேய்த்து கொண்டு அரைக்கதவை அழுத்தினாள். அவளின் நல்ல நேரமோ என்னவோ 2 அடியில் கதவு திறந்து கொண்டது. கதவு திறந்து நொடி பொழுதில் அவசரமாக பார்வை படுக்கை அறையில் சுழல விட்டான் ரகு. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவனது மனைவி. உஃப் என்று காற்றை வாயில் நெருப்பி வெளியிட்டவன் இளையவளிடம் திரும்ப அவளோ போனை கொடுங்க என்பதை போல் கை நீட்டி நின்றாள். தங்கபலிக்கு தங்கச்சி மாதிரி வெறப்பா நிற்கிறத பாரு என மனம் வேறு கிண்டல் அடித்தது. அதை அவளிடம் கூறி யார் வாங்கி கட்டிக்கொள்வது என நினைத்தவன் முகத்தை தீவிரமாக வைத்து, உங்க அக்கா போனை சார்ஜ் போடு, அப்போதான் உன் போனை தருவேன் என்றான். எல்லாம் என் நேரம் என தலையில் அடித்து கொண்டவள் வெண்பாவின் அலைபேசியை உயிர்ப்பித்து மேஜையில் வைத்தாள். சார்ஜ் யார் போடுவா என கூறியவனை மேலும் உரைத்தவள், நீ போனை கையில் குடுடி, அப்புறம் உனக்கு இருக்கு என முனகியபடியே அவன் சொன்னதை செய்தாள். தான் சொன்ன வேலைகளை செய்துவிட்டு தன் அருகில் வந்தவளிடம் சிரிப்போடு அலைபேசியை நீட்டியவன் அவளின் தலையில் 2 தட்டு தட்டி, வெளியே ஜாவோ என்றான். மனைவி நன்றாக தான் இருக்கிறாள் என அறிந்ததுமே இத்தனை நேரமிருந்த பதட்டமான மனநிலை மாறியிருந்தது அவனுக்கு. நீங்க வெளியே வந்துதானே ஆகணும், வாங்க, சுடு தண்ணியை மூஞ்சில ஊத்துற என மிரட்டிவிட்டு சென்றாள். நாங்கள்லாம் முட்டை ஆசிட் அடிச்சாவே அசராம நிற்போம், இந்த சுடு தண்ணியெல்லாம் எங்களுக்கு ஏமாத்திரம் என கெத்தாக கூறியவன் நாற்காலியில் அமர்ந்தான். ஒற்றை பிள்ளையாக வளர்ந்தவனுக்கு இலக்கியாவும் தொல்காப்பியனும் தங்கை தம்பி போலத்தான். அதனால்தான் என்னவோ அவர்களிடம் வம்பிழுத்து கொண்டே இருப்பான். அவர்களும் அப்படித்தான். நீங்க வெளியே வாங்கடி, இருக்கு உங்களுக்கு என வெளியில் இலக்கியாவின் சத்தம் நன்றாகவே கேட்டது. மெல்ல சிரித்து கொண்டவன் மனைவியை பார்த்தான். சில நிமிடங்களே என்றாலும் அத்தனை பதறிவிட்டான். கண்களை இறுக மூடித்திருந்தவன் அவள் விழிக்கும் நிமிடங்களுக்காக காத்திருந்தான். அதற்கு பின் நடந்தவைகள் தான் நமக்கு தெரியுமே. இப்ப சொல்லு, அப்பாக்கு பண்ணதை விட எனக்கு பண்ண கொடுமை தானே பெருசு என இலக்கியா கேட்டாள். பக்கவாட்டில் அமர்ந்திருந்த தன்னவனை திரும்பி முறைத்தவளுக்கு 2 நொடிகளுக்கு மேல் அது முடியாமல் போக சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். டி ரகு, என்னடா இதெல்லாம், அப்பாக்கும் எனக்குமான வித்தியாசம் தெரியல என கேட்டவளுக்கு சிரிப்பை அடக்க முடியாமல் தான் போனது. ரொம்ப சிரிக்காதிரி, அது என்னவோ ஒரு ஆர்வத்தில் இப்படி பண்ணிட்டேன் என பாவமாக கூறினான். இவரு கட்டி பிடிச்சுக்கிட்டு விலகி வந்துட்டாருக்கா, ஆனா அப்பா மூஞ்சிய பார்க்கணுமே, கடவுளே, இப்ப நினைச்சா கூட சிரிப்பு தாங்கல என கூறியவள் வயிற்றை பிடித்து சிரிக்க அவளுடன் வெண்பாவும் இணைந்து கொண்டாள். இருவரின் சிரிப்பை பார்த்தவன் நெற்றியை பெருவிரலால் கீறிக்கொண்டே குனிந்தபடி சிரித்தான். அக்கணம் அவ்வீட்டை மூவரின் சிரிப்பு சத்தமும் நிறைத்தது. அத்தியாயம் 9. காலை உணவை முடித்துவிட்டுதான் கணவன் மனைவி இருவரும் கிளம்பினர். இங்கு வந்தவர்களை வீட்டின் முற்றத்திலேயே எதிர்கொண்டார் லக்ஷ்மி. என்னடா இவ்வளவு நேரம் எங்க போன என கேட்ட தாயிடம் பதில் சொல்லாமல் பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கு நின்ற வெண்பாவை பார்த்ததும் வாயில் கையை வைத்து, அடப்பாவி, ஓவர் நைட்ல உங்க அப்பாவை என்ன ரெமோவையே மிஞ்சிட்டியேடா அதிர்ச்சியாக கூறியவரை பார்த்து வெட்க சிரிப்பு சிரித்தவன், போ மம்மி என தன் அறையை நோக்கி நடந்தான். அவனை சிரிப்போடு பார்த்தவர் மருமகளிடம் திரும்பி, என்னடா ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலாம் தானே என கேட்டார். நான் வரலன்னு தான் அத்தை சொன்னேன், அவர் தான் என்னை அடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு முகத்தை பாவமாக வைத்தபடி கூறினாள். என்ன அடிச்சானா என கோபமாக கேட்டவர் மகனிடம் திரும்பி, என்னடா பண்ணி வச்சிருக்க, கையை நீட்டுற அளவுக்கு வந்துட்டியா என கேட்டவரின் குரலில் மிதமின்றி கோபம் மட்டுமே இருந்தது. தாயின் கோப குரலில் நின்றவன் சட்டென திரும்பி பார்த்து, மா அது என ஏதோ சொல்ல வர வெண்பா இடை புகுந்தாள். என் கண்ணு எப்படி வீங்கிருக்குன்னு பாருங்க அத்தை, என்னை ஏதேனும் ஒரு வாரத்தை கூட கேட்கல, என்னை பார்த்தது ஓங்கி அடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு என பொய்யாய் கண்ணை கசக்கி கூறினாள். அவளது பேச்சில் முறைத்தவன் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் அறையை நோக்கி நடந்தான். என்னடா இவ சொல்றது உண்மையா கோபம் குறையாமல் கேட்டார் லக்ஷ்மி. அதான் என்னவோ கதை சொல்றாளே, என்னென்ன கேளுங்க என்றவன் நில்லாமல் அறைக்குள் நுழைய பார்க்க, கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற என்றார் பல்லை கடித்து கொண்டு. கண்களை இறுக மூடி திறந்தவன், அம்மா அடிச்சேதான், ஆனா உடனே அதுக்கு மருந்தும் கொடுத்துட்டேன், அவளும் சரியா போயிடுச்சுன்னு தான் சொன்னான், வேணும்னா அவளே கேட்டு பாருங்களேன்
என்றவன் தன்னவளை பார்த்து குறுமாக கண்ணடித்து சிரித்தான். என்ன குட்டிமா, அவன் உனக்கு மருந்து போட்டு விட்டானா? என்ன மருந்து தடவி விட்டான்? அப்பாவியாக கேட்டார் லக்ஷ்மி. அவர் அப்படி கேட்டதும் சட்டென அவளுக்கு புறையேறியது. என்னம்மா வெறும் வாயில புறப்போகுது என கேட்டுக்கொண்டே அவசரமாக தண்ணீரை தர அதை வாங்கி குடித்தவள், அது அத்தை விக்ஸ் மாத்திரை போட்டு விட்டாரு. கணவனை முறைத்து கொண்டே பதில் சொன்னாள். என்ன மாத்திரையா? என்ன சொல்ற நீ என புரியாது கேட்டார் லக்ஷ்மி. ஐயோ இல்லைங்க அத்தை, விக்ஸு தைலத்தை தடவி விட்டார்னு சொல்ல வந்தேன் என அவசரமாக கூறினாள். அவளின் பதிலில் குழம்பிய லக்ஷ்மியோ பின்னால் திரும்பி தன் மகனை பார்க்க அவனோ வெண்பாவை பார்த்தபடி நின்றான். நடுவில் நந்தி நான் தான் போலையே என முனகிக் கொண்டே, சரிம்மா, உங்க 2 பேருக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என்றவர் நழுவிக்கொண்டார். தாய் அங்கிருந்து நகர்ந்ததும், என்ன குட்ட லந்தா, எங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுத்தா நாங்கள் அப்படியே பயந்துருவோம் என கெத்தாக கூறியவனை மேலிருந்து கீழாக பார்த்தவள், அத்தை இவர் என்னவோ என கூறும் முன்பே அவளின் வாயை கைகள் கொண்டு மூடியவன், ஏமா தாயே கொஞ்ச நேரம் கம்முனு என்றவன் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான். ரகு என அழைத்தபடியே அவனின் பின்னால் சென்றவள் அவன் குளியலறைக்குள் நுழைவதை பார்த்து, ஆஃபீஸ் போறியா என கேட்டாள். ஆமாடி, ஏன் கேட்குற? புருவத்தை உயர்த்தி கேள்வியாக கேட்டான். நேற்று நைட்டே நீ ஒழுங்கா தூங்கல, இப்போ தூங்காமல் ஆஃபீஸ் போறேன்னு நின்றுட்டு இருக்க. கொஞ்சம் கோபமாக வந்தது பெண்ணின் குரல். வேலை நிறைய இருக்குடி என்றவனை முறைத்தவள், ஏன் தூங்காமல் போய் அந்த வேலை எல்லாத்தையும் இன்னும் சொதப்பலாம்னு நினைக்கிறியா என கேட்டாள். நான் என்ன சிஸ்டம் முன்னாடி உட்காந்து டிராயிங்காக போட போகிறேன், ஜஸ்ட் போய் பார்க்குறதுல என்ன இருக்கு என்றான் சலிப்பாக. அதற்கு பதில் பேசாது முறைத்தாள் அவள். என்னடி மெல்லிய குரலில் கேட்டான். உனக்கு காய்ச்சலாக இருக்க வீட்டிலே இரு என அழுத்தமாக கூறினாள். அதில் நீ வீட்டில் இருந்துதான் ஆக வேண்டும் என்ற செய்தி இருந்தது. சரியான இம்ச முனகி கொண்டே, சரிடி போகல என்றான். அதில் சந்தோஷமாக தலையாட்டியவள் அவனை அருகில் அழைத்தாள். என்ன குட்ட கிஸ் தர போறியா என ஆர்வத்துடன் கேட்டவன் அவளின் அருகில் வந்து கன்னத்தை காட்ட அடுத்த நிமிடம் சொல்லென்று வலியை உணர்ந்தான். அதிர்ச்சியில் கண்களை திறந்து பார்த்தவனின் மற்றொரு கண்ணமும் வலித்தது. அடுத்தடுத்து 2 அடிகள் அடித்து விட்டாள். வலியில் சட்டென கோபம் வந்தது அவனுக்கு. ஏய் என்று அடிக்க கையோங்கவும் அவனை பார்த்து என்ன என புருவம் தூக்கினாள். வலிக்குதிரி என்றவன் கோபத்தை மட்டுப்படுத்த மறுபுறம் திரும்பி நின்றான். மெல்லமாதானே அடிச்சேன், ரொம்ப வலிச்சிருச்சோ என நினைத்தவள், எனக்கும் வலிக்குது ரகு, அதான் உன்னை அடிச்சு அதே இடத்துல கிஸ் கொடுத்தா உனக்கு வலி போகுதான்னு பார்க்க இப்படி பண்ணின என்றவள் தன்னவனை வலுக்கட்டாயமாக திருப்பி அவனின் கன்னத்தில் இதழ் பதித்தாள். அவளது பேச்சில் தலையில் அடித்து கொண்டபடி சிரித்தவன், கிஸ் கொடுக்கணும்னு ஓப்பனாக சொன்னா நாங்கள் என்ன தப்பாக நினைக்க போகிறோம் என கூறினான் கேலியாக. ரொம்பத்தான் உதிட்டை சொழித்து அழுக காட்டியவள் மீண்டும், நான் அப்படியெல்லாம் நினைக்கல, நீயே நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும், அண்டு நீ என்ன அடித்ததுக்கு பதிலடி கொடுத்தேன் என்றாள் கையை முறுக்கி கொண்டே. அதில் மெல்ல சிரித்தவன் பெண்ணின் கன்னத்தை பிடித்து, என் செல்ல கிறுக்கி, அழகான லூசுடி நீ, என் பைத்தியம் டி நீ, என் நாட்டு சக்கரடி நீ என கொஞ்சிட அவனை முறைத்தாள் பெண். மனைவியின் முறைப்பில் கண் சுமட்டியவன் சட்டென பெண்ணை நெருங்கி அவளது கன்னத்தில் அழுந்து இதழ் பதித்து, நான் அடித்ததை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிட்டேன்டி. மீண்டும் அவளது கன்னத்தை ஈரம் செய்து கொண்டே கோரினான். என்ன தப்பாக நினைக்க போகிறேன் என கேள்வி கேட்க, அடிப்பாவி மூச்சு முட்டை கிசு தரேன், அதை கண்டுக்காம முதல் லைன்லேயே நிற்கிற பத்தியா அங்கே இருக்க நீ என மனதில் பேசுவதே முகத்தில் பாவனைகளாய் காட்டினான். என்ன மைண்ட் வாய்ஸ்லேயே மசமசன்னு பேசிட்டு இருக்கியா, ஒழுங்கா கேட்டதுக்கு பதில் சொல்லு என அதட்டினாள். அது மேன் ஹேண்டில் பண்ணுறேன்னு நினைக்கிறியோன்னு நினச்சிட்டேன்டி என கூறினான் தயங்கியவாறே. நீ அந்த அளவுக்கு ஒர்த்தில்ல மச்சி என்றாள் கிண்டலாக. அதில் ரகு முறைக்க அவனை பார்த்து சிரித்தவள் மீண்டும், மேன் ஹேண்டில் பண்ணுறவனா நீ இருந்தா தயக்கமே இல்லாமல் என் காலில் விழுந்திருக்க மாட்ட என்றாள் மெல்லிய புன்னகையோடு. ஒரே ஒரு தடவை தான் இவன் காலில் விழுந்தேன், ஆனால் இவன் நேற்றுலேருந்து இதோட 4 தடவை சொல்லிட்டா. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னை பற்றி ஊர் உலகம் என்ன நினைக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா. ச்சே, இனிமேல் இந்த அம்மா பேச்சை கேட்கவே கூடாது என வழுமை போல மைண்ட் வாய்ஸில் பக்கம் பக்கமாக கவுண்டர் கொடுத்து கொண்டிருக்க வெண்பாவோ தன் போக்கில் பேசி கொண்டிருந்தாள். மேன் ஹேண்டில் பண்ணுறவனா நீ இருந்தா தயக்கமே இல்லாமல் என் காலில் விழுந்திருக்க மாட்டேன். நானே சண்டை போட்டுட்டு விலகி போனாலும் என் பின்னாடி குழந்தை மாதிரி வருவ தெரியுமா? அப்போ நிஜமாவே உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன்னு தோணும். 2 நாளாக என்னை நானே டம்ப் பண்ணிட்டு உன்கிட்ட பேசாமல் கூட இருந்தேன். ஆனால் நீ என்னை தேடி வந்த தெரியுமா? கொஞ்சமாக உன் மேலே பைத்தியமாக இருந்தவ மொத்தமாக பைத்தியமாக மாறிட்டேன்.
அப்போ என் மனசு சொல்லிச்சு, நீ என்னோட குறைய ஒரு பெரிய குறையா நினச்சி என்னை வெறுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் இன்னொரு மனசு, ஏ ரகு அப்படி இல்லை, அப்படி நீ நினைக்க மாட்டான்னு 1000 தடவை சொல்லும். அப்போவும் இந்த மானங்கிட்ட மனசு, இல்லை உன்னை அவன் வாழ்க்கையோட ஒரு பிழையாக நினச்சிப்பான், 2 பேர் பொருத்தமும் நல்லா இல்லைன்னு கண்டிப்பாக அவன் மனசு சொல்லும். அப்போ உன்னை அவன் வெறுத்து விட்டுட்டு போயிடுவான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்தவளை அத்தை தான் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. இங்கே இருந்து இன்னும் குழப்பிக்கிறத விட அங்கே போனேன். ஆனால் நீ என்னை விட்டு இருக்க முடியாமல் காய்ச்சலோடு விடிஞ்சும் விடியாமல் அங்கே வந்து நின்று பார்த்தியா, மெல்ட் ஆயிட்டேண்டா. அதுலேயும் என் சோகத்தை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறேன்னு சொன்ன தெரியுமா? சத்தியமாக உனக்குள்ளே மொத்தமாக விழுந்துட்டேன். நீ என்ன அதிலிருந்து வெளியே கொண்டு வரேன்னு ஏதாவது டைலாக் பேசியிருந்தா கூட நீ என்ன குறையாக நினச்சிக்கிட்டு தான் என்னை சமாதானம் பண்ணுறியோன்னு என் குரங்க மனசு நினச்சிருக்கோம். ஆனால் என்னோட இந்த குறைய கூட ஒரு குறையாவே இல்லைங்கிறது போல பார்க்க உன்னால் மட்டும்தாண்டா முடியும். இனி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை. என்னால் உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. நீ இல்லாமல் என்னாலேயும் இருக்க முடியாது ரகு. என காதலோடு பேசியவள் நிமிர்ந்து தன்னவனின் முகத்தை பார்த்தாள். அவனோ முகத்தில் 1000 பாவனைகளை காட்டி கொண்டிருந்தான். அடப்பாவி டேய், சத்தமாக கத்தியவள் அவனின் காலரை எக்கி பிடித்து கீழ் இழுக்கவும் தன் நினைவுக்கு வந்தவன், என்னடி என கேட்டான். அவனை முறைத்தவள், இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லு என கேட்டாள். ஐயோ, பொசுக்கன் இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சிருந்தா இவ சொல்கிறத கேட்டிருப்பேனே என்ன நினைத்தவன், என்ன சொன்ன என பயத்துடன் கேட்டான். அவனை வெட்டுவது போல ஒரு பார்வை பார்த்தாள். அதில் இவன் திருதிருவென விழித்தான். பாவி, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. ஆசாசியாக காதலை சொல்கிறேன், மண்ணாங்கட்டி மைண்டு வாய்ஸ்லேயே பேசுகிறேன். உன்னைக்கே உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா என்றவள் அவனை விட்டு விட்டு அடிக்க பொருளை தேடினாள். நைசன் நழுவிக்கறகு என நினைத்தவன் லேசாக வெளியே செல்ல எத்தனிக்க அதற்குள் கையில் கிடைத்த ஒரு பொருளோடு வெண்பா துடுத்த அவன் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 10. 3 மாதங்களுக்கு பிறகு. ஏ தர்பூஸ், ஏ குட்டை, ஏ கண்ணுக்குட்டி, என்னடாப்ப, ஒழுங்கா நான் சொன்னதை செய்ய, இல்லைனா கன்னத்தில் கிஸ் கொடுக்கறதுக்கு கூட இனிமே கட்டு என்றாள் மிரட்டலாக. கருமோ, அந்த கிசை கூட வேணாண்டி, பட் இதை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்டி வேண்டுதலாக கேட்டவன் சட்டென திரும்பி முறைத்தவள். முடியாது, ஒழுங்கா செய்ய என்றாள் அதே குரலில். கை வலிக்குதுடி தர்பூசணி சினுங்கினான். அதை துளையும் பொருட்படுத்தாமல் மாட்டேன் என்று தலையாட்டி, கை உடைஞ்சே போனாலும் பரவாயில்ல, நீ இதை செஞ்சுதான் ஆகணும் பிடிவாதமாக கூறினாள். மூக்கு முட்ட முறைத்தவன் மம்மி என சத்தமாக அழைத்தான். என்னடா, எதுக்கு இப்படி கத்தி கூப்பிடுற என்றபடி வந்த தன் தாயை முறைத்தவன், ஏமா நிஜமாவே உனக்கு கண்ணு நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏமா இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? வழக்கம் போல் சோகத்தை முகத்தில் தேக்கி கேட்டவனை வெண்பா முறைத்தாள் என்றால் லக்ஷ்மியோ மெல்ல சிரித்தார். அதே சிரிப்போடு, அதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேனே மகனே, ஞாபகம் இல்லையா? வேணும்னா வேற டைலாக் சொல்லவா என்றார். அவரை மேலிருந்து கீழாக பார்த்தவன், வேணாம், எப்படி நீ ஸ்டைலாக சொன்னாலும் கருத்து என்னவோ ஒன்றுதான். நீ அடிக்க முடியலன்னு மருமகளை செட் பண்ணி அடிக்க விடுற, அதானே? ஏற்ற இறக்கமாக வந்தது அவனின் வார்த்தைகள். அவனின் கன்னத்தை பிடித்து இழுத்தபடியே, அப்படியே என் மாமியார் மாதிரி கற்பூர புத்திடா உனக்கு என பாராட்டினார். அவரை நம்பாது பார்த்து, அருக்காணி பேரென்னு கலாய்ப்ப, இப்போ என்ன கொஞ்சுற என கேட்டான். நாசுக்கா சொன்ன புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். எல்லாம் என் விதி லக்ஷ்மி சலித்தபடி சொல்ல அதையெல்லாம் டீலில் விட்டவன், மம்மி நீங்கள் அப்புறம் புலம்பிக்கோங்க, இப்போ இந்த கொடுமையிலிருந்து என்னை காப்பாத்துங்க முகத்தை பாவமாக வைத்தபடி கூறினான். வாய்ப்பில்லை மகனே, வாய்ப்பே இல்லை என கையை விரித்தார். மம்மி என்ன மம்மி இப்படி பொசுக்கன்னு கையை விரிச்சிட்ட? அதிர்ச்சியாய் கேட்டவனை பார்த்து வெண்பா சிரிக்க, லக்ஷ்மியோ, நீ பண்ணதுக்கே என் மருமகளாவது சின்ன தண்டனையா தரா, அதுவே நானா இருந்திருந்தா கண்டிப்பா உன் அப்பாவை 1 மாசத்துக்கு பட்னி போட்டிருப்பேன் மிடுக்காக கூறினார். மம்மி நீ அப்பாவுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, நீ அப்படி கோச்சிக்கிட்டு சோறு செய்யாமல் இருக்கிற நாள் தான் அப்பா நல்ல சாப்பாடாக சாப்பிடுவேன்னு சொன்னார். வேணும்னா நைட் அப்பா வந்ததும் கேட்டு பாருங்களேன். சரியாக தன் தந்தையை மாட்டிவிட்டான். அப்படியா சொன்னார் அவரு? இப்போ வர நேரம் தானே, வரட்டும் கேட்குறேன் என்றவர் கோபமாக சமையலறைக்குள் நுழைந்தார். டேய், வேடிக்கை பார்த்தது போதும், சொன்னதை செய்ய என்றவளை பாவமாக பார்த்தவன் வராத கண்ணீரை துடைத்தபடி கீழே குனிந்து அவள் கூறிய வேலையை செய்தான். அவனை நமட்டு சிரிப்போடு பார்த்தவள் தன்னவனை சீண்ட எண்ணி,
என்ன இப்படி பொறுமையா எழுதுற, சீக்கிரம் எழுது என்று அதட்டினாள். இதெல்லாம் ரொம்ப ஓவரடி. 3 மாசமா என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க நீ. டெய்லி 108 தடவை இந்த ஐ லவ் யூவை எழுதுறதுக்கு பதிலா ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருந்தா கூட புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் சலித்தபடி கூறினான். அப்ப இனிமே ஐ லவ் யூ வெண்பாவோடு சேர்த்து ஸ்ரீராம ஜெயத்தையும் எழுதிடு, ரொம்ப சிம்பிள் என்றபடி தோளை குலுக்கினாள். அடியே, இதெல்லாம் நல்லால சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் வட்டியும் முதலமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திருப்பி கொடுக்கல நான் ரகு இல்லடி சபதமாக கூறினான். ஓ, அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? அப்படி என்ன வட்டியை தரப்போறீங்க? சோபாவில் அமர்ந்தவள் எழுந்து இடுப்பில் கை வைத்தபடி கேட்டாள். அதை எப்படி தரேன்னு மட்டும் பாருடி பந்தாவாக கூறினான். அதையும் பார்க்க தானே போறேன் என்றவள் மீண்டும் அமர்ந்து குச்சியை கையில் எடுத்து, டைம் ஆஃப் எவ்வளவு எழுதியிருக்க கொடு பார்க்கலாம் கையை நீட்டினாள். இதெல்லாம் போங்கடி, இவ்வளவு நேரம் மாறி மாறி நீயும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி எழுதி முடிச்சிருப்பேன் என குழந்தை போல சண்டைக்கு கிளம்பியவனை நம்மட்டு சிரிப்புடன் பார்த்தவள், முதல்ல நோட்டை கொடு, எவ்வளவு நாள் எழுதியிருக்கேன்னு பார்க்குறேன் என்றாள். உங்கள் அப்பா வீட்டில இருந்து உன்னை எப்போ கூட்டிகிட்டு வந்தேனோ அந்த நாள் நைட்ல இருந்து எழுதுறேன் என முகத்தை சொலித்தபடி கூறினான். அவனை முறைத்து கொண்டே, அன்னைக்கு தான் நான் உன்கிட்ட 1/2 மணி நேரம் லவ்வ சொன்னேன், ஆனால் நீ மைண்டு வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு இருந்திருக்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் தாண்டா அது என்றாள். ஒரு செகண்டில் சொல்கிற ஒரு ஐ லவ் யூவை 1/2 மணி நேரமாக சொன்னது நீ மட்டும் தாண்டி என கேலியாக கூறினான். அவனது கேலியில் பதில் பேசாமல் அவன் எழுதி கொடுத்ததை பார்த்தாள். என்ன எழுதியிருக்க? இங்க பாரு, கோணையா இருக்கு, இதை பாரு, குட்டியா இருக்கு, இதை பாரு என அடுத்தடுத்து குறைகளை அடுக்கினாள். சட்டென அவளின் முன் கை நீட்டி தடுத்தவன், போதுண்டே போதும், இப்போ என்ன மறுபடியும் நான் இதை முதல்ல இருந்து எழுதணும் அதானே முறைப்போடு கேட்டான். ஆம் என தலையாட்டியவளை மூக்கு விடைக்க முறைத்தான். ஒரே மாதிரி இருக்கணும்னா இனி பிரிண்ட் தாண்டி எடுக்கணும். டேரகு, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவு தாண்டா. லவ்வை சொல்லி அது பத்தாதுன்னு 30,000 தடவை கையில் எழுதி இருக்கேங்கிற பெருமை மட்டும்தான் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் போல வாய் விட்டு புலம்பியவன், கோடு மறுபடியும் எழுதி தொலைக்கிறேன் என்றான் கடுப்பாக. அவனையே இமைக்காமல் பார்த்தவள், லவ்யட புருஷா என்றாள். என அவன் நிமிர அவளோ அறையை நோக்கி நடந்தாள். என்ன சொன்னாவ? ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆத்தே, மறுபடியும் கேட்கலையே என்றவன் அவஸ்தை பார்வையுடன் தன்னவளை பார்க்க அவளோ அறைக்குள் சென்றிருந்தாள். போச்சு டேரகு, நீ இந்த ஜென்மத்தில் பிரம்மச்சாரி தாண்டா என புலம்பியபடி தன் அறைக்குள் நுழைந்தான். இப்போ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் முறைப்போடு கேட்டாள். ஆத்தா மகமாயி, நீ தான் என்னை காப்பாற்றணும். மறுபடியும் என்னால் 3 மாதம் 30,000 தடவை ஐ லவ் யூங்கிற ஜபத்தை எழுத முடியாது என மானசீகமாக வேண்டிக் கொண்டவன் தன்னவளை பார்க்க அவளோ நம்மட்டு சிரிப்போடு அமர்ந்திருந்தாள். அவளது சிரிப்பை கண்டு கொண்டவன், ஆடியே கள்ளி, இன்னைக்கு என் விரதத்தை முடிக்காம விட மாட்டேன்டி என் தர்பூசணி என குதூகலமாக நினைத்தவன் வசீகர புன்னகையுடன் அவளை நோக்கி நடந்தான். அவனை வெளிவிரித்து பார்த்தவள், இது பாரு, எதுவா இருந்தாலும் அந்த கோட்டை தாண்டி வராம சொல்லு. ஒற்றை விரலை நீட்டி மிரட்டியவளிடம், வந்தா என்னடி பண்ணுவ என்று முன்னோக்கி நடந்தான் ஆடவன். வேணா, என்னை பற்றி உனக்கே தெரியும் மேலும் மிரட்டியவளை சிரிப்போடு பார்த்தவன், ஆமா தெரியும், அதுக்கு என்னப்ப புருவத்தை உயர்த்தி கேள்வியாக கேட்டவன் பட்டென மனைவியின் எடையை பற்றி இழுக்க அவனின் மார்பில் மோதி நின்றாள். என்ன பண்ற ரகு, என்ன விடு அவனது மார்பில் கை வைத்து தள்ளி கொண்டே கேட்டாள். அவளது பொய்யான மறுப்புகளை துணியும் கண்டு கொள்ளாமல், கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருந்தா நின்ன மாதிரி கிஸ் பண்ணியிருக்கலாம். சரி, இப்போ மட்டும் என்ன என்றவன் அவளை அவனது உயரத்திற்கு தூக்கினான். ஏய் எருமை, என்ன பண்ற என்றவளின் வார்த்தை அவனின் இதழில்தான் முடிந்தது. 1, 2, 3 என்று தொடர்ந்து முத்தை யுத்தம் பெண் சுவாசத்திற்கு ஏங்கவும் தான் விட்டான். குனிந்து நின்றவளிடம், லவ் யூ சோ மச் டி தர்போஸ் என்றான் மெல்லிய குரலில். சட்டென நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்கள் குறும்பாக சிரித்தது. அதில் கடுப்பானவள், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ உன்ன என்று அவனை துரத்தினாள். ஐயோ ஆண்டவா, இவ்வளவு ஒரு கேஸோடு விட்டது தப்பா போச்சே என கத்தியபடியே ஓட ஆரம்பித்தவனை பிடித்து கொண்டாள். 1, 2 என்று பல செல்ல அடிகளை அவளது கைகள் பரிசலிக்க அதை சிரிப்போடு வாங்கி கொண்டவன் பின் வெண்பாவின் கையை பிடித்து தன் நெஞ்சில் வைத்தபடி, ஒன்று சொல்லவா தர்போஸ், நீ என் வாழ்க்கையில் கிடைச்ச விடிவெள்ளி, நீ என் லைஃப்பில் வந்த அடர் விளக்கு, நீ என் குட்டி பின்னல் மின்னல் என கவிதை வாசிக்கிறேன் என சாகடிக்க அவனை மேலும் உரைத்தவள் அவனிடமிருந்து விலக முயற்சி செய்தாள். ஆனால் அவன் இன்னும் அவளது கரங்களை இறுக்கி பிடித்து கொண்டு, நாம் விட்டு அடிச்சு பிழையே விடாம பார்த்த என் வாழ்க்கையோட அழகிய பிழைடி நீ என அடுத்து அவன் சொல்லவும்,
அடிங்க, நான் உனக்கு பிழையா என்று ஏகிற. ஆமா, ரகுவின் அழகிய பிழைடி நீ. எவ்வளவு மொக்கையா சொல்ற, சிரித்து கொண்டே கூறினாள். எனக்கு என்ன, இதை சொல்ல வேண்டுதலா? இப்படி சொன்னாதான் கதை முடியும், இல்லைனா முழுமையா இருக்காது, சலிப்பாக கூறினான். அவனை மூக்கு வெடைக்க முறைத்தவள் அவனிடமிருந்து விலகி செல்ல எத்தனைக்க அவளை நொடியில் கைகளில் ஏந்தியவன் கள்ள சிரிப்போடு நடக்க இவளும் வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள். அவள் தன் பிழையென ஒன்றை நினைக்க அவன் அவளின் பிழையை அழகிய பிழையாய் கண்டான். காதலும் மோதலுமாக இவர்களின் வாழ்க்கை இன்பமாக மாற ஆண்டவனை வேண்டி நாமும் விடைபெறுவோம். எனக்கு ஒரு குறை இருக்குன்னு ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணா, சிங்கப்பெண் நீதான் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த குறையே உனக்கு அழகுதான் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக அவங்க அதை ஒரு பெரிய குறையாக நினைக்காம அழகிய குறையாக நினைப்பாங்க, நம்ம வெண்பா மாதிரி. முற்றும். நீங்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் புவனா மாதேஷின் அழகிய பிழையே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க புவனா மாதேஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி.